ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டுடிஜோ ஸ்டான்லி. இப்போ நீங்கள் பார்க்க போகிற சீரிஸ் வந்து டேலியில் டிசிஎஸ்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இதில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், டேலிக்குன்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, டேலி 4.0 இன் தமிழ் அப்படின்ட்டு. இதில் டோட்டலாக பாருங்கள், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 டேலி நான் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 11 ஹவர்ஸில் நமக்கு இருக்குது, அண்ட் தென் இன்னொன்று 12 ஹவர்ஸில் நமக்கு டேலி இருக்குது. டோட்டலாக 23 ஹவர்ஸ் கம்ப்ளீட் டேலி டுட்டோரியல், அண்ட் தென் 6 ஹவர்ஸுக்கு டேலி ஜிஎஸ்டி டுட்டோரியல் இருக்குது. இதை நீங்கள் பார்த்துட்டு டிசிஎஸை கண்டினியூ பண்ணுங்கள், கம்ப்ளீட் டேலி நீங்கள் படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேலியில் யூஸ் பண்ணுற எல்லா சம்ஸும் நீங்கள் நம்ம வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், டேலி ERP9 ஒன்று இருக்குது, டேலி ப்ரைம்னு இருக்குது. நம்ம போடுற ஒவ்வொரு சம்மோட கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனும் இதில் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி யூஸ் பண்ணும் அந்த வீடியோ, அண்ட் தென் அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸு, அந்த சம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டேலியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அப்படிங்கிறது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பே பண்ணுற நிறைய டேக்ஸஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம டிடிஎஸ் பற்றி பார்த்துருப்போம், ஜிஎஸ்டி, சர்வீஸ் டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய டேக்ஸஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் அப்படிங்கிறது சேல்ஸுக்காக வாங்குற டேக்ஸ். ஸோ இது வந்து நார்மலாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வைஸ் பார்க்கும்போது 206C அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனுக்கு கீழே தான் வரும். இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1961. நார்மலாக இதில் டிசிஎஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், சேல்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்ணும் போது இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஜிஎஸ்டி வாங்குவோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஜிஎஸ்டி வாங்குறதுக்கு மாதிரியே டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேக்ஸும் வாங்குவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு எக்ஸஸ் லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி உங்க சேல்ஸ் போகுது அப்படிங்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க கிட்ட இருந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுவோம். இதை பே பண்றது செல்லர் தான் பே பண்ணணும். ஸோ நார்மலா இது கீழே என்னென்ன கூட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா ஒரு சில கூட்ஸுக்கு மட்டும்தான் டிசிஎஸ் அப்ளிகபிளா இருக்கும். நான் பண்ற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே டிசிஎஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ என்னென்ன ப்ராடக்ட், அதுக்கான எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். டிசிஎஸோட செல்லர்ஸ் வந்து யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம வந்து டிடிஎஸ் பார்த்திருப்போம் இல்லைங்களா. டிடிஎஸ்ல நமக்கு யார் எந்தெந்த பர்சன்ஸ் இருக்காங்களோ அப்படிங்கிறது தான். அதாவது ஒன்றும் இல்லை, நீங்க செல் பண்றது வந்து கவர்மெண்ட் கீழே செக்டாருக்கு கீழே நீங்க வரீங்களா இல்ல பிரைவேட் செக்டாரா அப்படிங்கறத பேஸ் பண்றது தான் செல்லர் டீடைல்ஸ். நார்மலா பையர்ஸ் வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னா அவங்களும் கவர்மெண்ட் பேஸ்டா இருப்பாங்க. ஓகேங்களா, பப்ளிக் செக்டார்ஸா இருக்கலாம். இல்ல அப்படின்னா நிறைய கமிஷன்ஸ், அதாவது ஹை லெவல் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கு கீழே வருவாங்க. ஸோ நார்மலா இதுக்கான ரிப்போர்ட்டிங் செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயர் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 3 ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணுவோம். அதாவது 27E, 27B, 27EQ. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா EQ அப்படிங்கிறது உங்களுக்கு டேலி பிரைம்லயே காமிச்சிருப்பாங்க. குவார்டர்லி நீங்க ரிட்டர்ன் பண்ற டாக்ஸ் எல்லாத்தையுமே ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நான் வருஷம் ஒரு தடவை தான் ஃபைல் பண்றேன் அப்படிங்கும் போது ஃபார்ம் 27E இருக்க மாதிரி இருக்கும். இல்ல நான் வந்து இவே பில் மாதிரி, அதாவது ஆன்லைன் பேமெண்ட் மாதிரி ஃபைல் பண்றேன் அப்படின்னா ஃபார்ம் 27B அப்படிங்கிற செக்டாருக்குள்ள நம்ம வருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ஸை நம்ம ஜிஎஸ்டிக்கு கீழேயும் பே பண்ண முடியும். அதாவது நம்மளோட இன்டர்ஸ்டேட் இன்ட்ராஸ்டேட் மெத்தடை பொறுத்து அதை ஐஜிஎஸ்டியாகவும் நம்ம பே பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் 2 கவர்மெண்ட்டுக்கும் பே பண்ணுறேன் அப்படிங்கும் போது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நார்மலாக 1% வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். அந்த 1%-ஐ 2ஆ பிரித்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எப்போ ஃபைல் பண்ணணும், அமௌண்ட் எப்போ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மே மந்தில் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை எப்போ நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும்னா நெக்ஸ்ட் மந்த் 10th நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் இதுக்கான ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா, கம்பல்சரி நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி டீலராக இருக்கணும், உங்ககிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் நம்ம டிசிஎஸ் அப்ளிகபிள் பண்ண முடியாது ஜிஎஸ்டிக்கு கீழே. ஸோ அதே போல் இது எப்போயிலேருந்து இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஜிஎஸ்டி 17ல கொண்டு வந்தாங்க. இங்க டிசிஎஸோட எப்போ ஜாயின் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st October 2018 கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன அப்ளிகபிலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நார்மலா நீங்க வந்து செல் பண்ற ப்ராடக்ட் வந்து டிசிஎஸ்க்கு கீழ இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கான அப்ளிகபிலிட்டி வந்துரும். அதாவது நான் ஒரு சேல் பண்றேன் அப்படிங்கும்போது, என்னோட ப்ராடக்ட் என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டிம்பர் ஹுட்டா இருக்கலாம், ஓகேங்களா? இல்ல ஸ்கிராப்பா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா, நான் டிசிஎஸ் அப்ளை பண்றதுக்கான அப்ளிகபிலிட்டி இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க. ஒருத்தருக்கு சேல் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட சேல்ஸ் அமௌண்ட் வந்து 50 லேக்ஸ்க்கு மேல போகணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் தான் உங்க கஸ்டமர் கிட்ட இருந்து நீங்க டிசிஎஸ்க்கான அமௌண்ட்ட வாங்க முடியும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட ஈவன் இன்னொரு அப்ளிகபிலிட்டி என்ன? அதாவது உங்களுக்கான கேப்பபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஆனுவல் இன்கம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஆனுவல் இன்கம் வந்து 10 க்ரோஸ்க்கு மேல போகுது அப்படிங்கும்போதும் நீங்க அதுக்கான எலிஜிபிள் தான். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கான ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாருங்க. நம்ம நார்மலா பான் கார்டு வாங்குவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டான் நம்பர் ஒண்ணு நம்ம வாங்கணும். சோ அந்த டான் வந்து என்னன்னா டாக்ஸ் டிடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க டிடிஎஸ் அப்ளிகபிளா இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த டான் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணி அந்த நம்பர் ஜெனரேட் ஆயிருக்கும். அதே நம்பரை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசிஎஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட கம்பெனி டைப். ஒண்ணு வந்து நீங்க இண்டிவிஜுவலா இருக்கணும். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஹெச்யூஎஃப்ஆ இருக்கலாம். அதே போல உங்களோட சிட்டி அண்ட் கலெக்ஷன் டைப். நீங்க பேயரா இருக்கீங்களா? இல்ல பையரா இருக்கீங்களா? அப்படிங்கறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா டிசிஎஸ் ஓட ரெக்வயர்மெண்ட்டா உங்களுக்கு இருக்கும். சோ நெக்ஸ்ட் நம்மளோட பேமெண்ட். இப்போ நீங்க டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்றீங்கன்னா, என்ன பீரியட்ல பே பண்ணணும் அப்படிங்கறது தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். நீங்க வந்து இப்போ எல்லா கேஸ் அதாவது எல்லா சேல்ஸ் ரிலேட்டடா நீங்க ஃபைல் பண்றீங்க. அது மார்ச் மந்ததோட தான் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து எப்பைக்குள்ள பே பண்ணணும்னா ஏப்ரல் 30 அதாவது நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் 30க்குள்ள ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இதே நீங்க நெக்ஸ்ட் மார்ச் இல்லாம வேற ஏதாவது ஒரு மந்தோடது நீங்க ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் 7க்குள்ள பே பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ என்னோட டிசிஎஸ் நான் கலெக்ட் பண்ணதெல்லாம் மே மந்த்ல கலெக்ட் பண்ணியிருக்கேன். எப்போ நான் அதை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த மந்த் ஜூன் 7க்குள்ள நான் டிசிஎஸ்க்கான அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்ப இதே வந்து நான் சலான் ஃபில் பண்ணி ஃபைல் பண்ணணும் அப்படின்னாலும் அதே 7th தான். இதே நான் வித்தவுட் சலானா டைரக்டா பே பண்றேன் அப்படின்னா பேமெண்ட் வாங்கினா அப்பவே நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். நார்மலா நம்ம டிசிஎஸ்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி மாதிரி 18%, 28% அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 to 5% குள்ள தான் இருக்கும். அதுவும் நம்மளோட சேல்ஸோட எக்ஸ்டீட் லிமிட் வந்து 50 லேக்ஸ்க்கு மேல இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த 50 லேக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்லைட் காமிச்சிருப்பேன். என்னென்ன ப்ராடக்ட்டுக்கெல்லாம் டிசிஎஸ் இருக்கு, பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த பர்சன்டேஜுக்கு கீழே இருக்க ப்ராடக்ட் நீங்க ஏதாவது சேல் பண்றீங்கங்கும் போது தான் உங்களுக்கு லிமிடேஷன் 50 லேக்ஸா இருக்கும். அதர்வைஸ் நான் ஒரு 10,000க்கு சேல்ஸ் பண்ணாலும் அதுக்கு டிசிஎஸ் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க உங்க கஸ்டமர் கிட்ட தாராளமா டிசிஎஸ் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். டிசிஎஸ் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றதுக்காக நான் ஒரு சாம்பிள் கம்பெனி எடுத்து அந்த கம்பெனில டிசிஎஸ் ரிலேட்டடா வர ப்ராடக்ட் அவங்க சேல் பண்ணும்போது என்னென்ன மெத்தட்ஸ்லாம் டிசிஎஸ் கலெக்ட் பண்றாங்க, அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சாம்பிள் டேட்டா ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனில அவங்க பண்ற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எப்படி நம்ம டேலில மெயின்டைன் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, நான் முகில் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனில அவங்க பண்ண எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி டேலில மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டேலி ஓபன் பண்ணிக்கோங்க. நார்மலா நான் எந்த கம்பெனியும் ஓபன் பண்ணாததுனால எனக்கு செலக்ட் கம்பெனி ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. இதே நீங்க ப்ரீவியஸா ஏதாவது கம்பெனி ஓபன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி ஹோம் பேஜ் உங்களுக்கு இருக்கும். புதுசா ஒரு கம்பெனி நீங்க கிரியேட் பண்றதுக்கு இந்த கம்பெனி ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீ ஆல்ட் கே. இதே செலக்ட் கம்பெனி ஆப்ஷன்ஸ்ல இருக்கும் போது நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், கிரியேட் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷனை என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி கிரியேஷன் விண்டோக்கு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கம்பெனி நேம் நான் கொடுத்துட்றேன், முகில் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட அட்ரஸ் டீடைல்ஸ், என் கம்பெனியோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க அவங்களோட மெயின் அட்ரஸ் பிளஸ் அந்த ஸ்டேட்டு இது எல்லாமே நம்ம கொடுக்கணும். நீங்க வந்து ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் நான் கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் வந்து மஸ்ட். ஸ்டேட் டீடைல்ஸ், ஜிஎஸ்டி டீடைல்ஸ் இது எல்லாமே கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ நான் டி நகர் சென்னை அவங்களோட அட்ரஸ் ஃபுல்லாவே கொடுத்துட்டேன். என்டர் பண்ணுங்க.
என்னோட ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்னோட பின்கோட். பின்கோட் வந்து கம்பல்சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிரிண்ட் பண்றதா இருந்தா இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்பல்சரி தான். உங்ககிட்ட மொபைல் நம்பர் குடுக்கறதா இருந்தா மொபைல் நம்பர் குடுக்கலாம். இல்ல என்கிட்ட டெலிஃபோன் நம்பர் தான் இருக்கு அப்படின்னும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க கம்பெனியோட டெலிஃபோன் நம்பரையும் குடுத்துக்கலாம். ஸோ இப்ப நான் என் கம்பெனியோட டெலிஃபோன் நம்பர் மட்டும் குடுத்துக்கிறேன். ஃபேக்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேக்ஸ் டீட்டெயில்ஸும் குடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி குடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னோட வெப்சைட். ஸோ வெப்சைட் அட்ரஸ் வந்து என்கிட்ட இல்ல அப்படின்னா நீங்க தாராளமா அந்த ஃபீல்ட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்னோட வெப்சைட் அட்ரஸும் குடுத்தாச்சு. இப்ப என் கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் எல்லாமே வந்து பாருங்க மே 23. ஸோ என்னோட எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து 2023 தான். அப்ப என்னோட ஃபினான்ஷியல் இயர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 to 24. அப்போ ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 23ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இல்ல நான் மேல தானே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஏப்ரல் தான். புக் பிகினிங் ஃப்ரம் அப்படிங்கறத நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஆனா எப்பயுமே என்ன ஆகும்னா ஏப்ரல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா கம்பெனிலயுமே சொல்லியிருக்கேன். ஸோ இது ரெண்டுக்கும் ஒரே டேட்டே கொடுத்துருங்க. சப்போஸ் என்னோட கம்பெனி வந்து ரொம்ப பிரைவேட்டா நான் யூஸ் பண்றேன், யாருமே அதை ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு கம்ப்ளீட்டா என்டர் பண்ணிடுங்க. நம்ம கம்பெனி வந்து கிரியேட் பண்ண உடனே நமக்கு கம்பெனி ஃபியூச்சர் விண்டோ வந்து ஓபன் ஆயிடும். இதுல வந்து நீங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட கம்பெனில இப்போ நான் கிரியேட் பண்ண போறது வெறும் டிசிஎஸ் டாக்ஸ் மட்டும் தான் நான் கொடுக்க போறேன். வேற எந்த டீடைல்ஸும் கொடுக்க போறது இல்ல. சோ நான் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எனக்கு கொடுக்க போறது கிடையாது. நான் ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துறேன். இங்க ஜிஎஸ்டி எஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, நான் நோ கொடுத்துட்றேன். அதே போல டிடிஎஸ் வாங்க போறது கிடையாது, டிசிஎஸ் மட்டும் தான். அதனால நான் என்ன பண்றேன், டிசிஎஸ்க்கு மட்டும் எஸ் கொடுத்துட்றேன். ஸோ நீங்க டிசிஎஸ் எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாருங்க டான் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு கொடுத்துருப்பாங்க. அதே தான் உங்களுக்கு கீழேயும் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபீல்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. செகண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டான் நம்பர் கொடுக்கணும். இது நார்மலா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு மாதிரியே தான் 5 டிஜிட் நம்பர், அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட 5 டிஜிட் கோடை நான் கொடுத்துறேன், அதாவது லெட்டர்ஸ். ஸோ நான் சாம்பிள் டேட்டா கொடுக்குறேன். நீங்க உங்களோட ஒரிஜினல் டான் நம்பரை கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க டிடிஎஸ் எனேபிள் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அங்க டான் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ நான் ஏதாவது தப்பா கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி கம்பல்சரி நமக்கு என்ன ஆகும்னா அலர்ட் வரும். லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 டிஜிட் நம்பர், லாஸ்டா ஒரு கேரக்டர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டான் நம்பர் வேலிடேட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான டிஜிட் மட்டும் தான் அது வேலிடேட் பண்ணும். அது ஒரிஜினல் நம்பரா இல்லையா அப்படிங்கறத பார்க்காது. கம்பெனி டைப் அப்படிங்கிறதுல நீங்க இண்டிவிஜுவல் கம்பெனியா இல்ல ஹெச்யூஎஃப்ஆ இல்ல நார்மல் கம்பெனி டேட்டா தான் அப்படின்னா கம்பெனிங்கிறத நீங்க கொடுத்துக்கலாம். அதே போல உங்களோட பிரான்ச் டீடைல்ஸ், அதாவது நீங்க 2-3 பிரான்ச் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல எந்த பிரான்ச்சோட டிரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்றோமோ அந்த பிரான்ச் டீடைல்ஸ் கொடுத்துருங்க. ஈவன் இப்போ நீங்க பே பண்ண போற அந்த டிசிஎஸ் கலெக்டரா இருக்கீங்கன்னா உங்க டீடைல்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்ப எஸ் கொடுத்து என்டர் பண்ணனா நம்மளோட நேம் டீடைல்ஸ் மத்த எல்லா டீடைல்ஸுமே கேட்கும். இல்ல நான் இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு நோ கொடுத்துருங்க. ஸோ நோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதே போல எக்ஸம்ஷன் லிமிட் எதுவும் செட் பண்ண போறது கிடையாது. நோ கொடுத்துட்டு உங்க கம்பெனியை சேவ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் வேற ஏதாவது டாக்ஸ் நான் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அந்த டாக்ஸ் அமௌண்ட்டையும் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த டாக்ஸ் டீடைல்ஸையும் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த டேட்டாஸ் மட்டும் தான் நான் கொடுத்துட்டு என்னோட கம்பெனி ஃபியூச்சர்ஸையும் நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணோன்னா பாருங்க பீரியட் நமக்கு செட் ஆயிடுச்சு. அதே போல என்னோட கம்பெனியும் ஓப்பன்ல இருக்கு. இதுக்கு மேல நம்ம பண்ண போற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். நான் இதுல பேமெண்ட் டீடைல்ஸும் கொடுக்க போறேன். ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போற மாஸ்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பேங்க் லெட்ஜர் தான். இல்ல என்கிட்ட ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு, அதாவது லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம நியூ வெர்ஷன்ல என்ன பண்ணலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு, அதை நான் வந்து ஓப்பனிங்கா ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்க நியூ அப்டேட்ல என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் அதாவது லெட்ஜர் அமௌண்ட் என்ன அப்படிங்கறது எல்லாமே நீங்க எக்ஸல்ல ரெடி பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி பண்றதோ அப்படிங்கறது நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் டிஃபால்ட்டா என்ன பண்றேன்னா என்னோட பேங்க் டீடைல்ஸை மட்டும் நான் கொடுத்து இந்த லெட்ஜரை கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னோட பேங்க் லெட்ஜர், உங்களோட கம்பெனி பேங்க் அக்கௌண்ட் என்ன பேங்கோ அந்த நேம் கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நான் ஒரு பேங்க் டீடைல்ஸ் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த லிமிடேஷனும் கிடையாது. என்கிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் தனியா வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த எல்லா டீடைல்ஸுமே இந்த லெட்ஜர்ல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அண்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க.
பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். அடுத்து நம்மளோட அக்கௌண்ட் நம்பர். ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. உங்ககிட்ட ஐஎஃப்எஸ் கோடு இருக்கு அப்படின்னா ஐஎஃப்எஸ் கோடும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், ஐடிபிஐ ஸோ கொடுத்துருங்க. ஸோ நார்மலாக வந்து பாருங்க 7 டிஜிட் வரணும். 4 லெட்டர் 7 டிஜிட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த நம்பர் வைஸ் கொடுத்துக்கோங்க. நான் 4 டிஜிட் கொடுத்துட்டேன். 0 1 2 3 4 5 6. ஸோ அதே போல் நம்மளோட பேங்க் நேம், என்னோட பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். பிரான்ச் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 lakhs வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுத்துட்டு என்னோட லெஜரை சேவ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட இந்த ஃபினான்ஷியல் இயரில் ரெகுலராக நிறைய பார்ட்டிஸ் இருக்காங்க, அந்த பார்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஒட்டுக்கா கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக லெஜர் கிரியேட் பண்ணும்போது பார்ட்டி நேம் கொடுத்துக்கலாம், டாக்ஸ் லெஜர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே போல் யூனிட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் எனக்கு டிஃபால்ட்டாக அந்த இயர் ஸ்டார்டிங்லேயே கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் டெம்பரவரியா என்ன பண்றேன் அப்படின்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட டாக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டாக்ஸுக்காக நான் ஒரு குரூப் வந்து சப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த சப் குரூப்பும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் டிரான்சாக்ஷன் போடும் போது பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். நார்மலா டிசிஎஸ் அப்படிங்கறத நம்ம தனித்தனியா ஒவ்வொரு ப்ராடக்ட் ரிலேட்டடாகவும் நீங்க மாஸ்டரா கிரியேட் பண்ணலாம். இல்ல அந்த டிசிஎஸ்க்கு கீழே இருக்க ப்ராடக்ட் இல்லாம நான் வேற ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன், அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணும்போது டிசிஎஸ் எனக்கு கலெக்ட் ஆகணும் அப்படின்னா காமனா ஒரு டிசிஎஸ் லெஜரும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங் லெஜர்ஸ் என்னென்னலாம் கிரியேட் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க கிரியேட் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். இங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வவுச்சர்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது. ஓப்பனிங்ல நான் கிரியேட் பண்ணல அப்படின்னா என்னோட டிரான்சாக்ஷன் போடும் போது அந்த லெஜரை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பனிங்ல கிரியேட் பண்றது மெயின் லெஜரா இருக்கும். நீங்க ஒரு டிரான்சாக்ஷனா வவுச்சர்ஸ்குள்ள போய் பண்றது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி லெஜரா நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து நம்ம ஓப்பனிங்ல கிரியேட் பண்றதுக்கும் நீங்க போயிட்டு வவுச்சர் கிரியேட் பண்ணும் போது கிரியேட் பண்றதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ நான் என்னோட ஓப்பனிங் லெஜர் வந்து பேங்க் லெஜர் தான், அது மட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேல வர்றது எல்லாமே என்னோட டிரான்சாக்ஷன் வைஸ் எனக்கு என்னென்ன லெஜர் தேவையோ அந்தந்த லெஜர்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டிசிஎஸ் டிரான்சாக்ஷனை டேலியில் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம டிசிஎஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும் போதே என்னோட கம்பெனியை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கம்பெனியில் நடக்கிற பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அதுக்கு எப்படி டிசிஎஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க, என் கம்பெனியில் 1st May 2023 முகில் என்டர்பிரைசஸ் purchased Mahindra truck from Mahindra Industries Private Limited, அவங்களுக்கான சப்ளையர் நம்பர். ஸோ அந்த கம்பெனி நம்ம கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிசிஎஸ் 1% வந்து இன்வாய்ஸோட கனெக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பேவும் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் மூலியமா செட்டில் பண்ணியிருக்கோம். இப்போ நாம என்ன பண்றோம்னா கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நார்மலா இது வரைக்கும் நீங்க கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம மெயின்டைன் பண்றது பர்ச்சேஸ் வவுச்சர்ல வச்சு தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த தடவை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜேர்னல் வச்சு நம்ம எப்படி ஒரு பார்ட்டிட்ட பர்ச்சேஸ் பண்றோம், அதுக்கான பேமெண்ட் டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத நம்ம ட்ரை பண்ண போறோம். இதுல எனக்கு அந்த பார்ட்டி இருக்காங்க இல்லையா, மஹேந்திரா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றவங்க எனக்கு தேவையில்லை, அந்த பார்ட்டி கிட்ட நான் எப்பயுமே வச்சுக்க போறது கிடையாது. ஸோ அப்ப அந்த மாதிரி ஷோரூமோட நேம் இல்லாம ஒரு அசட்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ணி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ஜேர்னல் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டிசிஎஸ் கலெக்ட் பண்றதுக்கான டிசிஎஸ் லெஜர் நமக்கு வேணும். தென் அதுக்கான அசட் லெஜர் கிரியேட் பண்ணணும். நம்மளோட ப்ராடக்ட் என்னவோ அந்த ஸ்டாக் கிரியேட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நான் ஃபர்ஸ்டே கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேலி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு உங்க கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடது வந்து பாருங்க முகில் என்டர்பிரைசஸ், என் கம்பெனியை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மாஸ்டர்ஸ்ல கிரியேட் ஆப்ஷன் போயிடுங்க. இதுல எனக்கான ஃபர்ஸ்ட் டாக்ஸ் லெஜரை தான் நான் கிரியேட் பண்ண போறேன். என்னோட டாக்ஸ் லெஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் ஆன் வெஹிக்கல், இல்ல எது வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சேல்ஸ் ஆஃப் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ஸ்ல போயிட்டு டிசிஎஸ் நேச்சர் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை என்டர் பண்ணுங்க. இதுல நேம் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுங்க, சேல்ஸ் ஆஃப் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது வந்து எந்த செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா டிசிஎஸ் அப்படிங்கிறதே 206C செக்ஷன்ஸ்ல தான் வரும். இதுக்கான பேமெண்ட் கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6CL அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா, நீங்க வந்து பான் கார்டு வச்சிருக்க கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1% வந்து டிசிஎஸ் அப்ளிகபிளா இருக்கும். இல்ல என்கிட்ட பான் கார்டு இல்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் 5% வந்து டிசிஎஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப ஒரு வெஹிக்கிள் நான் சேல் பண்றேன். அதுக்கான டிசிஎஸ் அமௌண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, பான் கார்டு ப்ரொவைடரா இருக்கீங்க அப்படிங்கும்போது 1%. வித்தவுட் பான் கார்டா இருக்கீங்க அப்படிங்கும்போது 5%. ஸோ என்டர் பண்ணுங்க. இதுக்கான லிமிட்டேஷன் த்ரெஷோல்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேல போனா டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். த்ரெஷோல்ட் லிமிட் வந்து 10 lakhs. 10 lakhsக்கு மேல போச்சு அப்படின்னாலே எனக்கு டிசிஎஸ் அவங்க பே பண்ணணும். குடுத்துட்டு உங்களோட இந்த பர்ட்டிகுலர் டிசிஎஸ் நேச்சர் ஆஃப் கூட்ஸ் லெட்ஜரை சேவ் பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டாக். ஸோ என்னோட ஸ்டாக் ஐட்டமை நான் முதல்ல கிரியேட் பண்ணணும். அதே போல நான் இப்போ பண்ண போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசெட் வாங்க போறேன். ஸோ அசெட் லெட்ஜரையும் நான் கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டாக்ஸ் லெட்ஜரை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு லெட்ஜர் ஆப்ஷன் போயிடுங்க. நம்ம டாக்ஸ் பே பண்றோம் அப்படின்னா டிசிஎஸ் அப்படிங்கிற லெட்ஜர்ல தான் நான் மெயின்டைன் பண்ண போறேன். அதனால டிசிஎஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். அண்டர் வந்து பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ். ஸோ இதுல வந்து டைப் ஆஃப் டியூட்டில டிசிஎஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. அது எந்த நேச்சருக்கு கீழே வருது அப்படிங்கறத சொல்லணும். இப்போதைக்கு நான் எனி கேட்டகரி அப்படிங்கறத கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் லெட்ஜரை சேவ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து நம்ம கிரியேட் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஸ்டாக் ஐட்டமை தான் நான் கிரியேட் பண்ண போறேன். என் ஸ்டாக் ஐட்டம் நான் கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க. இதுல யூனிட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் யூனிட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க பண்ண தேவையில்ல. ட்ரக் அப்படிங்கறத நம்ம நம்பர்ஸ்ல தான் மென்ஷன் பண்ண போறோம். அதனால நான் நாஸ் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். ஃபார்மல் நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ். டெசிமல் பிளேசஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டெசிமல் பிளேசஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட யூனிட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம கிரியேட் பண்ண போறது நம்மளோட ஸ்டாக் ஐட்டம் தான். எனக்கு வந்து ஏதாவது குரூப் நேம் இருக்கு அப்படின்னா ஸ்டாக் குரூப்பும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நான் டைரக்டா என்னோட ஐட்டம் போயிடுறேன். ஐட்டம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ஐட்டம்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா காஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். காஸ்டிங் மெத்தட் அப்படிங்கிறது நம்மளோட ஜிஎஸ்டிலேயே நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் லெவல் எந்த அளவுக்கு வச்சு நம்ம அதுக்கான வேல்யூவை பிளேஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். அந்த ரெண்டு ஆப்ஷனையுமே நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன்ல வந்துட்டு F12 கொடுங்க. இதுல வந்து பாருங்க நமக்கு யூஸ் காஸ்டிங் அண்ட் மார்க்கெட் வேல்யூஷன் மெத்தட் ஃபார் ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. அதே போல எனக்கு டிசிஎஸ் டீடைல்ஸும் நான் ஆட் பண்ணணும். அதுக்காக செட் டிசிஎஸ் டீடைல் ஆப்ஷனுக்கும் எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ப்ராடக்ட் நேமை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹேந்திரா ட்ரக் வெஹிக்கிள் இந்த மாதிரி எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிளும் சேல் பண்ணியிருப்போம், மஹேந்திரா ட்ரக்கும் சேல் பண்ணியிருப்போம். ஸோ அதனால ரெண்டுக்கும் காமனா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் அண்ட் ட்ரக் அப்படிங்கறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் வந்து பிரைமரி அக்கௌண்ட் தான். ஸோ அதே போல யூனிட்ஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா நாஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல காஸ்டிங் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ காஸ்ட் மெத்தடை நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அட் ஜீரோ காஸ்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் வேல்யூஷன் மெத்தடுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, காஸ்டிங் மெத்தடுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பிரைஸ்ல நான் கொடுக்க போறேன். ஸோ இதுல ப்ரொவைட் பிஹேவியர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு டிஃபால்ட்டா ஓப்பன் ஆகாது. இந்த ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அதே F2 கொடுத்தீங்க அப்படின்னா இதுல பிஹேவியர் ஆப்ஷன் பாருங்க, செட் ஆப்ஷன் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்னு இருக்குங்களா? இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா நோல தான் இருக்கும். அது இப்போதைக்கு தேவையில்லை. அந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையானது காஸ்டிங் மெத்தட் தேவைப்படுது. அதே போல டிசிஎஸ் தேவை. டிசிஎஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டாக்ஸ் ஜிஎஸ்டியும் எனேபிள் பண்ணிருக்கேன்னா நீங்க ஜிஎஸ்டி டீடைல்ஸும் கொடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து எனக்கு டிசிஎஸ் மட்டும்தான். அதனால நான் டிசிஎஸ்க்கு வந்து அப்ளிகபிள் கொடுத்துறேன். அது என்ன நேச்சர் ஆஃப் கூட்ஸுக்கு கீழே வரப்போகுதுன்னா சேல்ஸ் ஆஃப் வெஹிக்கல் அப்படிங்கிற நேச்சர் தான். இதுல ரேட் ஆஃப் டியூட்டி அப்படிங்கிறது அதனுடைய இப்போ நார்மலா நம்ம கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கு அப்படின்னா அதனுடைய ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நம்பர் கொடுக்கணும். இப்போ இதனுடைய ப்ரியாரிட்டி நான் 1 அப்படிங்கறத கொடுத்துறேன். குவான்டிட்டி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸ்டாக் மட்டும்தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே போலதான் நம்ம அடுத்த லெட்ஜர்ஸும் கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், பர்ச்சேஸ் பண்றோங்களா? எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வந்துருங்க. ஸோ இந்த தடவை நான் பர்ச்சேஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்.
ஜேர்னல்ல மெயின்டைன் பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டி நம்மளோட த்ரூ அவுட் வந்து கனெக்ட்ல இருக்க போறது கிடையாது. அது ஒரு ஷோரூம். அந்த ஷோரூம்ல நான் வாங்கின கேஷ் பர்ச்சேஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஜேர்னல் போயிடுங்க. ஜேர்னல் போயிட்டு டேட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1st May. ஸோ 1/5/2023 அப்படிங்கறத கொடுத்துருங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா MT01177 அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டேட் வந்து 1st May தான். இப்போ நம்ம வாங்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா அசெட் வாங்குறோம், ஓகேங்களா? ஸோ அப்ப அசெட்டுக்கான ஒரு லெட்ஜர் நமக்கு தேவை. ஸோ Alt C கொடுங்க. ஏன்னா ஸ்டாக் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம் குவான்டிட்டியை. ஸோ அது Alt C கொடுத்துட்டு நேம்ல வந்து என்ன பண்ணுங்க, நான் என்ன பண்றேன்னா அசெட் அக்கௌண்ட் அப்படிங்கறத கிரியேட் பண்ணிக்கிறேன். இது என்ன அசெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஹிக்கல். ஸோ வெஹிக்கல் அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். அண்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அசெட்னாவே ஃபிக்ஸ்ட் அசெட்ல நம்ம சொல்லுவோம். இதுல கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் ஆப்ஷனுக்கு எஸ் கொடுங்க. அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும்னா குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இன்வென்ட்ரி அலோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ வந்திருக்குங்களா? எந்த ஐட்டமை நீங்க இன்க்ரீஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத கேட்கும். நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் ட்ரக் தான், சரிங்களா? நீங்க மகேந்திரா ட்ரக்னு கொடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ அதை என்டர் பண்ணுங்க. எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 குவான்டிட்டி. ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, 10,80,000. ஸோ 10,80,000 1 2 3. ஸோ 10,80,000 அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். ஸோ நார்மல் அது என்ன நேச்சருக்கு கீழே வருது அப்படிங்கறத ஷோ பண்ணி காமிச்சிரும். என்டர் பண்ணுங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான டிசிஎஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம வாங்குற இந்த ட்ரக் என்ன ஃபினான்ஷியல் இயரோ அந்த ஃபினான்ஷியல் இயர் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட டிசிஎஸ் லெட்ஜர் தான் எனக்கு தேவை. ஸோ அந்த டிசிஎஸ் லெட்ஜரை ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. டாக்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்றதுக்கு Alt C கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறது லாஸ்ட் இயரோடது. ஸோ அதனால நான் வந்து 22-23 அப்படிங்கறத கொடுத்துட்றேன். இதுக்கான அண்டர் வந்து நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா குரூப் வந்து புதுசா ஒரு குரூப்பை கிரியேட் பண்ண போறேன். எதுக்காக புது குரூப் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து டாக்ஸுக்கு கீழே வரப்போறது. ஸோ அது என்னோட அசெட்டா தான் இருக்க போகுது. அதனால நான் என்ன பண்றேன்னா டிசிஎஸ் இன்கம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது எந்த அண்டருக்கு கீழே வரப்போகுது அப்படின்னா கரண்ட் அசெட் அப்படிங்கிற சப் குரூப்க்கு கீழே தான் வரப்போகுது. ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு நார்மலா வந்து பாருங்க அதனுடைய அண்டர் வந்து கரண்ட் அசெட்ல தான் இருக்கு. ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி அந்த பர்டிகுலர் லெட்ஜரை சேவ் பண்ணிக்கோங்க. எனக்கு நார்மலா வந்து என்ன ஆகும்னா டாக்ஸ் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இப்போ இதுல வந்து இன்வென்ட்ரி டீடைல்ஸ் அஃபெக்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆப்ஷனுக்கு நீங்க எஸ் கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா சேம் அலோகேஷன் நமக்கு காட்டும். இப்போ இதுல நான் மோட்டார் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே கொடுத்துறேன். 10,80,000 அப்படிங்கறத கொடுத்து நீங்க என்டர் பண்றீங்க அப்படிங்கும் போது அமௌண்ட் உங்களுக்கு அசஸபிள் வேல்யூ ஓவரால் அமௌண்டா எடுத்துக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா இது எந்த நேச்சருக்கு கீழேயும் வர போறது கிடையாது. சோ அதனால என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது நீங்க இன்வென்ட்ரி டீடைல்ஸ் அஃபெக்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண கூடாது. அது ஒரு நார்மல் டாக்ஸ் லெட்ஜர் தான். சோ இதுக்கான அமௌண்ட் நமக்கு எவ்வளவு கிரியேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,800 rupees. 1% டாக்ஸ் இல்லைங்களா? ஸோ அந்த டாக்ஸ் அமௌண்ட் நமக்கு கால்குலேட் ஆயிடும். ஸோ அந்த அமௌண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஓவரால் அமௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பே பண்றோம். ஸோ பேமெண்ட் டீடைல்ஸும் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ பேமெண்ட் டீடைல்ஸோட நம்ம கொடுக்கறதுனால பேங்க் லெட்ஜரை நம்ம பே பண்றதுக்காக யூஸ் பண்றோம். என்கிட்ட இருக்க பேங்க் லெட்ஜர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோ மோர் ஆப்ஷன் கொடுங்க. இந்தியன் பேங்க் சூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் ஒரு 30 lakhs வச்சிருந்தேன். இப்போ இருக்க இந்த பேமெண்ட் போக பேலன்ஸ் அமௌண்ட் என்ன இருக்கு அப்படிங்கறது நமக்கு காமிச்சிரும். கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணுங்க. செக் நம்பர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 511033. ஸோ அந்த செக் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட பர்டிகுலர் இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 14th May, Mukil Enterprises Private Limited sold the motor vehicle to Neetu Industries on credit with sales bill number 19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அவங்க கிட்ட நம்ம டிசிஎஸ் வாங்குறோம். நம்ம கிட்ட இருக்க ரெண்டு வெஹிக்கிளுமே மோட்டார் வெஹிக்கிள் அண்ட் நியூ அண்ட் ஓல்டு ரெண்டையுமே அவங்களுக்கு நம்ம சேல் பண்ணிடுறோம். நம்மளோட ட்ரக்கு பிளஸ் நம்ம கிட்ட இருந்த பழைய ஏதோ ஒரு அசெட் ரெண்டையும் சேர்த்து நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 10,90,000 பிளஸ் 1% ஆஃப் டிசிஎஸ். ஸோ இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். முதல்ல நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட பார்ட்டி லெட்ஜர் இதெல்லாமே நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டேலி போயிடுங்க.
இப்போ நம்ம பண்ண போறது சேல் பண்ண போறோங்களா? சேல்ஸ் அப்படிங்கும்போது F8 போயிடுங்க. டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th மே. ஸோ 14th மே அப்படிங்கிறது கொடுத்துருங்க. பில் நம்பர் வந்து 19 சேம் டேட்ல தான். பார்ட்டி வந்து நீத்து இண்டஸ்ட்ரீஸ் அவங்க நம்ம கிட்ட இல்ல. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? அவங்கள புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம். Alt C கொடுத்துட்டு நீத்து இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். பிரைவேட் லிமிடெட் அண்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு போறாங்க. அப்ப சன்ட்ரி டெப்டார் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதுல என்டர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் அப்ளிகபிள் தான். ஸோ டிசிஎஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துட்டு அவங்களோட பையர் டீடைல்ஸ் அவங்க வந்து ஒரு கம்பெனி ரெசிடென்ட் தான். அதனால நான் கம்பெனி ரெசிடென்ட் அப்படிங்கறத கொடுத்துறேன். இதுல யூஸ் அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் ஃபார் டிசிஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகல அப்படின்னா F12 கொடுத்துட்டு இதுல வந்து பாருங்க அலோ அட்வான்ஸ் என்ட்ரிஸ் இன் டிசிஎஸ் மாஸ்டர்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆப்ஷனுக்கு நீங்க எஸ் கொடுக்கணும். இல்ல எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு நீங்க நோ கொடுத்துடலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு அது இருக்கட்டும். இந்த டிரான்சாக்ஷனுக்கு அந்த ஆப்ஷனை நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. அதனால நோலியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட இந்த பர்டிகுலர் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதாவது பார்ட்டியோட ஸ்டேட்டு கண்ட்ரி இதெல்லாமே கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இதுல பேன் கார்டு ரொம்ப முக்கியம். நான் ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருந்தேன் பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 1% தான். வித்தவுட் பேன் கார்டா இருந்துச்சுன்னா நம்ம 5% வந்து அவங்களுக்கு டாக்ஸ் பே பண்ணணும். ஸோ என்னோட சாம்பிள் நம்பர் கொடுத்துறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லெட்ஜரை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அவங்களோட டிஸ்பேச் டீடைல்ஸ் ஆர்டர் டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அந்த டீடைல்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பார்ட்டி டீடைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் லெஜர். ஸோ சேல்ஸ் லெஜருக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இது சேல்ஸ் அக்கௌண்ட்ல வரப்போறது இல்லை. இது எனக்கு ஒரு இன்கம் லெஜரா வரப்போகுது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா Alt C கொடுங்க. நேம்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேல்ஸ் ஆஃப் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். சேல்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்னு கூட கொடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். சேல்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அப்படிங்கறத கொடுத்துறேன். அண்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம் தான். சேல்ஸ்ல இன்கம்லாம் யூஸ் பண்ண முடியாதே அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நார்மலா இன்வென்டரி வேல்யூஸ் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி நோங்கிற ஆப்ஷன்ல யூஸ் பண்ணும்போது உங்களால பர்டிகுலரா சேல்ஸ் லெஜர்ல வந்து அதாவது அந்த சேல்ஸ் லெஜர்னு இருக்க இடத்துல இன்கம் லெஜரை யூஸ் பண்ண முடியாது. இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. மறக்காம இன்வென்டரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க சேல்ஸ்ல அதாவது ஐட்டம் இன்வாய்ஸ் ரிலேட்டடா போடும்போது உங்களால சேல்ஸ் லெஜர் அப்படிங்கிற அந்த காமன் லெஜர் அலோகேஷன்ல இன்கம் லெஜரை யூஸ் பண்ண முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து அப்ளிகபிள் தான். அப்ளிகபிள் அப்படிங்கறத கொடுத்துருங்க. நேச்சர் ஆஃப் கூட்ஸ் அப்படின்ற இடத்துல இப்போ நம்ம பண்ண போறது வெஹிக்கல். அதனால சேல்ஸ் ஆஃப் வெஹிக்கல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இதுல நேச்சர் ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கறதுல நம்ம என்ன பண்ணோம் சேல்ஸ் ஆஃப் வெஹிக்கல் அதை மட்டும் சூஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஐட்டம் என்ன ஐட்டம் அப்படின்னா மோட்டார் ட்ரக் தான். குவான்டிட்டி வந்து 1 ரேட் வந்து 10,90,000க்கு நம்ம என்ன பண்றோம் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் என்னோட டாக்ஸ் லெஜரை கிரியேட் பண்ணிட்டு டிசிஎஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணோன்னா டாக்ஸ் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிடும். ஸோ இதுக்கான டாக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கணும் அப்படின்னா ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு டிசிஎஸ் டாக்ஸ் அனாலிசிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்டா வியூ ஆயிடும். Alt F1 கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கிறேன். நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துறேன். எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர்லேயே தான் பில் நம்பரும் ஜென்ரேட் ஆகணும். அதனால 19 அப்படிங்கறத கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலா நம்ம ஒரு சேல் பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிசிஎஸ் அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே நான் செக் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்க டிசிஎஸ் ரிப்போர்ட்ஸ்ல செக் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கு கோ டு ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க எஸ்கேப் கொடுத்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் வாங்க. மோர் ரிப்போர்ட்ஸ் என்டர் பண்ணிட்டு இதுல சாச்சுட்டரியில பாருங்க டிசிஎஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்குங்களா? இதுல போயிட்டு என்னோட அவுட்ஸ்டாண்டிங்கை நான் பார்க்கணும் அப்படின்னா டிசிஎஸ் அவுட்ஸ்டாண்டிங்கை என்டர் பண்ணுங்க. நம்ம பே பண்ண வேண்டியது வந்து பாருங்க 10,900 rupees நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வியூ பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதே வந்து நான் ரிப்போர்ட்டா அதாவது என்னோட ஃபார்ம் ரிப்போர்ட்டா நான் செக் பண்ணணும். அதை எப்படி பண்றது அப்படின்னா எஸ்கேப் கொடுங்க. இதுலயே வந்து பாருங்க ஃபார்ம் 27EQன்னு இருக்கு இல்லைங்களா? அதை என்டர் பண்ணீங்கன்னா இதுல வந்து பாருங்க நார்மல் ரேட் அப்படின்ற ஆப்ஷன்ல அசஸபிள் வேல்யூ என்ன, டோட்டல் காஸ்ட், டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணும். சப்போஸ் ஏதாவது எரர் இருக்கு அப்படின்னா அன்சர்டைன் டிரான்சாக்ஷன்ல உங்களுக்கு எரரா டிஸ்பிளே பண்ணி காமிச்சிரும். இப்போ நான் என்னோட பார்ட்டிக்கு பே பண்றேன் அப்படின்னா
அந்த பேமெண்ட் எப்படி போடுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, நம்ம 16th மே அன்னைக்கு நம்ம நீத்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம பே பண்றோம். என்ன சேல்ஸ்னா 14th அன்னைக்கு பண்ண சேல்ஸுக்கு செக் நம்பர் என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம டிரான்சாக்ஷனா ரெக்கார்ட் பண்ணோம்னா எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க. இதுல வந்து பாருங்க வவுச்சர் ஆப்ஷன் போயிடுங்க. இப்போ நார்மலா நம்ம வந்து பார்ட்டிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறோம், அதாவது சேல் பண்ணதுக்கு அமௌண்ட் வருது அப்படிங்கும் போது ரெசிப்ட் போயிடுங்க. டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16th மே. ஸோ இதுல வந்து அக்கௌண்ட் வந்து பேங்க் மூலியமா தான் நம்ம கலெக்ட் பண்ணிக்க போறோம். இந்தியன் பேங்க் சூஸ் பண்ணிக்கோங்க. பார்ட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீத்து இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நீத்து இண்டஸ்ட்ரீஸ் கொடுங்க. அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் கொடுத்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட அமௌண்ட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிக்கும். ஸோ இப்போ இதை என்டர் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு டிசிஎஸ் அலோகேஷன் டீடைல்ஸ் வரும்போது நாட் அப்ளிகபிள் கொடுங்க, ஏன்னா இது நம்மளோட இன்கம். ஸோ நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துட்டு அவங்களோட செக் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்து உங்களோட டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணுங்க. ஸோ இங்க இருந்தும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Alt G கொடுத்துட்டு ஃபார்ம் 26EQ ஓபன் பண்ணீங்கனாலும் ரிப்போர்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பண்ற ஒரு பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் டிரான்சாக்ஷனை டிசிஎஸ் கலெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்றோங்கும் போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்க டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். லோ ரேட்டட் டிசிஎஸ் கூட்ஸுக்கு வந்து டிரான்சாக்ஷன் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம நார்மலா ஒரு டிசிஎஸ் இருக்க ஒரு ஸ்டாக் வந்து சேல் பண்றோம் அப்படின்னா அதுக்கான டிரான்சாக்ஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப லோ ரேட்டடா இருக்க ஒரு ஸ்டாக் வந்து நம்ம சேல் பண்றோம், அதுக்கான டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். நார்மலா இந்த லோ ரேட்டட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பர்டிகுலரா வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு 5% 7% வந்து டாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேல் பண்ற அந்த கஸ்டமர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேஷன்ஸ் இருக்கும். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல லோ ரேட்டட் கலெக்ஷன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கான டிசிஎஸ் பர்சன்டேஜ் வந்து கம்மி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பார்ட்டி வந்து ஒரு சர்டிபிகேட் நம்பர் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒரு ப்ராடக்டை சேல் பண்றேன், அந்த டிரான்சாக்ஷனை நான் போடணும் அப்படின்னா என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட கம்பெனில வந்து பாருங்க 21st மே அன்னைக்கு முகில என்டர்பிரைசஸ் வந்து எம்ஐஜி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறவங்களுக்கு சேல் பண்றாங்க. அந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து லோவர் கலெக்ஷன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் டாக்ஸ்ல இருந்து டிசிஎஸ்கான சர்டிபிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப அந்த பார்ட்டிக்கான டாக்ஸ் ரேட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1%னா அவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு கம்மி பண்ணணும் அப்படிங்கறதும் கொடுத்திருக்காங்க. 0.5% தான் அவங்க கிட்ட நீங்க டாக்ஸ் வாங்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம டிரான்சாக்ஷனை எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டேலி எப்பயும் போல ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட கம்பெனி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ண அதே கம்பெனில தான் கண்டினியூ பண்ண போறேன். அதனால என்னோட கம்பெனியும் கரண்ட் பீரியடையும் நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி நமக்கான அந்த டிசிஎஸ் நேச்சர் ஆஃப் கூட்ஸ் லெஜரை நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, மாஸ்டர்ஸ்ல கிரியேட் போயிடுங்க. இதை இங்க வந்து தான் பண்ணணும்ட்டு இல்லை, அங்க நம்ம சூஸ் பண்ணும் போதும் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இதை நான் என்டர் பண்றேன். நேம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப் அப்படிங்கறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் வந்து எப்பயும் போல 206C தான். இதுக்கான உங்ககிட்ட பேமெண்ட் கோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த பேமெண்ட் கோடும் கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்கிராப் ஏதாவது சேல் பண்றோம் அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் கோடு வந்து 6CE அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான பேன் கார்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா 1%, வித்தவுட் பேனா இருந்துச்சு அப்படின்னா 5%. இதுக்கு த்ரெஷோல்ட் லிமிட் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நான் அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பார்ட்டி லெட்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசிஎஸ்க்கான அட்வான்ஸ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். ஸோ மாஸ்டர்ஸ் கிரியேட் ஆப்ஷன்ல லெட்ஜர்ஸ்ல நம்ம என்ன டிரான்சாக்ஷன் போட்டாலுமே சரி F12ல வந்து போயிட்டு டிசிஎஸ் டீடைல்ஸ்ல அலோ அட்வான்ஸ் என்ட்ரிஸ் இன் டிசிஎஸ் மாஸ்டர் ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துருங்க. அப்படின்னா நோ அப்படிங்கறத வச்சிருக்கேன் அப்படின்னா மட்டும் எஸ் மாத்துங்க. ஆல்ரெடி எஸ் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துடுறேன். ஸோ இந்த செட்டிங்ஸ் மாத்தினதுக்கு அப்புறம் நம்மளோட பார்ட்டி லெஜரை கிரியேட் பண்ணலாம். பார்ட்டி நேம் வந்து பாருங்க எம்ஐஜி இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், கம்பெனி ரெசிடென்ட் தான். நான் காப்பி பண்ணிக்கிறேன். அவங்களோட நேமை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றேன். சரிங்களா, கொடுத்துட்டு அண்டர் வந்து என்ன பண்ணுங்க, சன்ட்ரி
டெப்டார் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மெயின்டைன் பில் பை பில் ஆப்ஷன் எஸ் தான். கொடுத்து என்டர் பண்ணுங்க. இதுல டிசிஎஸ் அப்ளிகபிள்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுங்க. அவங்களோட பையர் டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி ரெசிடென்ட். கம்பெனி ரெசிடென்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம அட்வான்ஸ் பெராமீட்டர்ஸை யூஸ் பண்ண போறோம். அதனால இந்த பெராமீட்டர் ஆப்ஷனுக்கு, அதாவது யூஸ் அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் ஃபார் டிசிஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து பாருங்க எக்ஸம்ஷன் லிமிட் எல்லாமே வந்து கேட்பாங்க. இந்த ஆப்ஷன்ல நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. லோயர் சர்டிபிகேஷன் டீடைல்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். இங்க ஃபைனலா வந்து பாருங்க நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா செட் ஆர் ஆல்டர் 0 ஆர் லோவர் ரேட் ஃபார் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த ஆப்ஷனுக்கு மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ் கொடுத்தோன்னா நமக்கு நார்மலா வந்து பாருங்க இந்த மாதிரி லோவர் ஆர் 0 கலெக்ஷன் டீடைல்ஸ்க்கான விண்டோ ஓப்பன் ஆயிடும். இதுல நம்ம பண்ற நேச்சர் ஆஃப் குட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிராப்புக்காக. ஸோ ஸ்கிராப் சூஸ் பண்ணிட்டு அது என்ன செக்ஷனுக்குள்ள வரும்னு பாத்தீங்கன்னா 206C அப்படிங்கிறதுக்குள்ள தான் வரும். அடுத்து அவங்களோட சர்டிபிகேஷன் நம்பர். ஸோ அவங்க சர்டிபிகேஷன் நம்பர் என்னவோ அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போ என்னோட சர்டிபிகேஷன் நம்பர் கொடுத்துக்கிறேன். இயர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2324. ஓகேங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். என்னோட சர்டிஃபிகேட் நம்பரை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு சர்டிஃபிகேஷன் நம்பர்ஸில் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படின்றது எனக்கு அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு கம்ப்ளீட்டாக செட் ஆகணும். அதனால 1st ஏப்ரல்லேருந்து 31st வரலுமே எனக்கு செட் ஆகணும். ஸோ கொடுத்துட்டு 0.5 கொடுத்துக்கோங்க. சாரி, டேட் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. 31st 3 தான். இது வந்து 0.5% கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த லிஸ்ட் கொடுத்துருங்க. பார்ட்டியோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் பார்ட்டியோட அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் பேன் கார்டு நமக்கு மஸ்ட். ஸோ பேன் கார்டு டீடைல்ஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5% வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ பேன் கார்டு டீடைல்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேன் கார்டு டீடைல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்பர் கொடுத்துட்டு கேரக்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட பார்ட்டி லெஜரை நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிராப்புக்கான யூனிட்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ இதனுடைய சேல்ஸில் வந்து பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டன் கணக்கில் தான் நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டன்னு தான். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வந்துருங்க. இதில் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த சிம்பிளில் வந்து நான் என்ன பண்ணுறேன் டன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனுடைய ஃபார்மல் நேம் நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டன் அப்படிங்கிறது தான் கொடுப்போம். இதுக்கான டெசிமல் பிளேசஸ் வந்து மேக்ஸிமம் நான் வந்து 2 டெசிமல் பிளேசஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதனால 2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்னோட யூனிட்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வாங்க. அடுத்தது நம்மளோட ஸ்டாக் ஐட்டம். ஸோ ஸ்டாக் ஐட்டமில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிராப் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரைமரி தான். யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டன் அப்படிங்கிறதே கொடுத்துக்கிறேன். ஸோ நார்மல் காஸ்டிங் மெத்தட் வந்து ஆவரேஜ் காஸ்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சேம் ப்ரைஸ் தான். இதில் வந்து என்ன பண்ணுங்க டிசிஎஸ் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. ஸோ டிசிஎஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற நேச்சர் ஆஃப் குட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதனுடைய ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துக்கலாம். நான் 0.10 அப்படிங்கிறத கொடுத்துறேன். நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா 5 வரலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நம்ம இன்னொன்று என்ன செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான பிஹேவியரை செட் பண்ணோம். இப்போ என்கிட்ட ஸ்கிராப் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ நான் வந்து சேல் பண்ணுற மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு நெகட்டிவாக காட்டும். ஸோ அந்த நெகட்டிவாக எனக்கு காட்டக்கூடாது அப்படின்னா ஸ்டாக் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி F12 கொடுங்க. இதில் வந்து பாருங்க செட் ஆப்ஷன் ஃபார் ஸ்டாக் ஐட்டம் பிஹேவியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனுக்கு என்ன பண்ணுங்க எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரொவைட் பிஹேவியர் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இக்னோர் நெகட்டிவ் பேலன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதில் வந்து நம்ம 2 ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணணும். அதாவது ஸ்டாக் இல்லாமல் இருக்குது அப்படிங்கும் போது எனக்கு எந்த நெகட்டிவ் பேலன்ஸும் வேண்டாம். அதே போல் ஒவ்வொரு தடவை நான் சேல் பண்ணும் போதும் அதை மேனுஃபேக்சர் குட்ஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 ஆப்ஷனுக்கும் நான் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொடுத்துட்டு ஸ்கேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப் கொடுத்துங்க. அதே போல் நம்ம கிட்ட ரேட் ஆஃப் டியூட்டி கம்பல்சரி கொடுக்கணும்ட்டு இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க இந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஐட்டமை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஸ்கிராப்கான ஸ்டாக் ஐட்டமை நான் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பண்ண போகிற சேல்ஸ் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வந்துருங்க. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன்
வவுச்சர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம பண்ண போறது சேல்ஸ் பண்ண போறோங்களா, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேல்ஸ் வவுச்சரை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நம்ம பண்ற டிரான்சாக்ஷன் வந்து 21st மே தான் நம்ம பண்றோம். அதனால F2 கொடுத்துட்டு 21st மேங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து 20. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து 20ங்கிறத கொடுத்துருங்க. பார்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா MIG இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ MIG இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. டிஸ்பாச் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த டீடைல்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம். இது நார்மலா நம்ம ஐட்டம் இன்வாய்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். ஸ்டாக் டீடைல்ஸ் இது எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்டி டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன். அடுத்தது வந்து நம்மளோட சேல்ஸ் லெஜர். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் லெஜர். சேல்ஸ் லெஜருக்கு Alt C கொடுத்துருங்க. இதில் வந்து நான் என்ன கிரியேட் பண்ணுறேன்னா சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப்புங்கிறத கொடுத்துருங்க. அண்டர் வந்து நமக்கு அது இன்கம் தான். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இன்டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இன்வென்ட்ரி டீடைல்ஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகணும், அதனால எஸ் கொடுத்துக்கோங்க. TCS அப்ளிகபிளில் வந்து என்ன பண்ணுங்க, அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதே போல் இது எந்த நேச்சருக்கு கீழே வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப். ஸோ அதை கொடுத்துட்டு இந்த லெஜரை சேவ் பண்ணுங்க. இதில் நமக்கு TCS அலோகேஷனில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் ஐட்டம், நம்ம என்ன ஸ்டாக் வச்சிருக்கோமோ அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ண வேண்டியதுதான். நீங்க ஸ்கிராப்க்கு பதிலாக வேற ஏதாவது கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிரியேட் பண்ணது ஸ்கிராப்பு, அதை சூஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எனக்கு 1 டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நமக்கு வந்து பாருங்க நான் பர்ச்சேஸ் பண்ணதுனால அந்த மாதிரி நெகட்டிவ்னு காட்டுது. ஓகேங்களா, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்டர் பண்ணிக்கோங்க. ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000. ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன், TCS அப்படிங்கறத சூஸ் பண்றேன். எனக்கு 50 rupees வந்திருக்குங்களா. ஸோ நார்மலா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா TCSங்கிறது நான் பேன் கார்டு கொடுத்ததுனால எனக்கு 1% கால்குலேட் ஆகணும். 1% அப்படிங்கும் போது எனக்கு 100 rupees கால்குலேட் ஆகணும். நம்ம அந்த லோயர் ரேட்டட் சர்டிபிகேட் வச்சிருந்ததுனால எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.5% வந்து எனக்கு டாக்ஸ் கால்குலேட் ஆயிருக்கு. அதனால எனக்கு 50 rupees அப்படிங்கிறது டாக்ஸ் அமௌண்ட்டா டிடெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இது கூடவே நான் GSTயும் கலெக்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா GST டீடைல்ஸும் இதுல கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன். என்னோட பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் நம்பரே தான் நான் பில் நம்பரா யூஸ் பண்ண போறேன். 20 அப்படிங்கறத கொடுத்துட்டு இந்த டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கான ரிப்போர்ட் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா எப்பயும் போல என்ன பண்ணுங்க, Alt G கொடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஃபார்ம் 27 EQ. இதை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணோன்னா பாருங்க இப்போ நம்ம போட்ட டிரான்சாக்ஷன் வந்து கலெக்ஷன் அட் 0 ஆர் லோயர் ரேட் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இப்போ நார்மலா நம்ம அந்த லோயர் ரேட் சர்டிபிகேட்லாம் கொடுக்காம போடுற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கலெக்ஷன் அட் நார்மல் ரேட்ல நமக்கு வியூ ஆகும். இதே இந்த மாதிரி நம்ம லோயர் ரேட் சர்டிபிகேட் வச்சு போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 0 ஆர் லோயர் ரேட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்குள்ள உங்க டிரான்சாக்ஷன் என்டர் ஆகும். சப்போஸ் ஏதாவது எரர்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு நார்மலா அன்சர்டைன் டிரான்சாக்ஷன்ல வியூ பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வந்துருங்க. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 25th மே அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா MIG இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஃபுல் அமௌண்ட் வாங்கிட்டோம். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா செக்கா ரிசீவ் பண்ணிருக்கோம். அந்த டீடைல்ஸை நம்ம டிரான்சாக்ஷனா போட்டுடலாம். நார்மலா ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து, அதாவது சேல் பண்ண பார்ட்டி கிட்ட இருந்து நம்ம அமௌண்ட் வாங்குறோம் அப்படிங்கிறதுனால ரெசிப்ட் போயிடுங்க. டேட் வந்து 25th மே. ஸோ டேட் செக் பண்ணிக்கோங்க. டேட் போடல அப்படின்னா நம்ம டே புக்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 25th தான். ஸோ 25th அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். நான் வந்து பேங்க் மூலியமா தான் செட்டில் பண்றேன். நார்மலா இந்த மாதிரி நீங்க டிரான்சாக்ஷன் போடும் போது மோட் வந்து சிங்கிள் என்ட்ரி மோட்ல சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. சப்போஸ் அது தெரியல அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட்ல வந்து பாருங்க சேஞ்ச் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா, அதுல சிங்கிள் என்ட்ரி மோட சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சிங்கிள் என்ட்ரி மோட்ல யூஸ் பண்ணியிருக்கேன். இந்தியன் பேங்க் சூஸ் பண்றேன். என்னோட பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா MIG இண்டஸ்ட்ரீஸ். ஸோ MIG இண்டஸ்ட்ரீஸ்ன்னு கொடுத்துட்றேன். அவங்களுக்கு வந்து நம்ம அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. என்ன பில்லோ அந்த பில்லை சூஸ் பண்ணிட்டு அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பாருங்க பார்ட்டியோட கரண்ட் பேலன்ஸ் வந்து 0ல வந்துருச்சு. கொடுத்துட்டு அவங்களோட நேச்சர் ஆஃப் கூட்ஸ் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்ம் 27 EQ இருக்கு இல்லைங்களா, அதுல போயிட்டு அமௌண்ட் ஆட் ஆயிடும்.
அதனால பே பண்ணும்போது நீங்க பார்ட்டிக்கு நேச்சர் ஆஃப் குட்ஸ் சூஸ் பண்ண தேவையில்ல. அவங்களோட பேங்க் செக் நம்பர் மட்டும் குடுத்துருங்க. அவங்க பேங்க் டீடைல்ஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பேங்க்கையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு எனக்கு SBI பேங்க் மூலியமா அவங்க செட்டில் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க SBI பேங்க்ங்கிறத சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்ப அத சூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், என்னோட டிரான்சாக்ஷன சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லோ ரேட்டட் சர்டிஃபிகேட் வச்சிருக்க ஒரு கஸ்டமருக்கு நான் சேல் பண்றேன் அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷன வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுவே இப்ப வந்து நான் ஹையர் டாக்ஸ் ரேட் இருக்க மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்றேன். அந்த டிரான்சாக்ஷனை எப்படி போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்க மெத்தட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, 2nd ஜூன் அன்னைக்கு முகில் என்டர்பிரைசஸ் பர்ச்சேஸ் த ஃபாலோயிங் கூட்ஸ் ஃப்ரம் லெனோவோ கம்ப்யூட்டர் ஜோன். ஸோ அதுக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராடக்ட், எவ்வளோ குவான்டிட்டி, என்ன ரேட்ல வாங்குறாங்க அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டாலி போயிடுங்க. இப்ப நம்ம பண்ண போறது பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், எப்பயும் போல பர்ச்சேஸ் வவுச்சர் ஓபன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீ வந்து F9. என்ன டேட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2nd ஜூன். ஸோ 2nd ஜூன் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கான இன்வாய்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இன்வாய்ஸ் நம்பரை கொடுத்துக்கோங்க. என்னோட இன்வாய்ஸ் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். டேட் வந்து எனக்கு சேம் டேட் தான். அடுத்தது வந்து நம்மளோட பார்ட்டி நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெனோவோ கம்ப்யூட்டர் ஜோன். ஆல்ட் C கொடுத்துக்கோங்க. லெனோவோ கம்ப்யூட்டர் ஜோன் அப்படிங்கறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் வந்து பாத்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு TCS வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், நோ கொடுத்துட்றேன். நோ கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் லெஜரை சேவ் பண்ணிக்கோங்க. அவங்களோட ரெசிப்ட் டீடைல்ஸ் அண்ட் ஆர்டர் நம்பர் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அதுவும் நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. இவங்களுக்கு GST இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், GSTயும் சேர்த்து தான் கிரியேட் பண்ணணும். ஸோ நார்மலா எனக்கு பர்ச்சேஸ் லெஜர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ட் C கொடுத்துட்டு என்னோட பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாருங்க. ப்ராடக்ட் நேம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லெனோவோ ஃபிளிப்டாப் 17 லேப்டாப். சரிங்களா? மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. அந்த மாடலை நான் கொடுத்துட்றேன். இதுல வந்து அண்டர் வந்து பிரைமரி தான். நம்ம யூஸ் பண்ண போற யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா NOS தான். ஸோ NOS அப்படிங்கறது சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல காஸ்டிங் மெத்தட்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து TCS அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. TCS அப்ளிகபிள் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற நேச்சர் ஆஃப் கூட்ஸ் வந்து என்னன்னா, நான் பண்ண போறது ஸ்கிராப்பும் கிடையாது, வெஹிக்கிளும் கிடையாது. அதாவது TCSக்கு கீழே வர மெயின் ப்ராடக்ட்ஸ் இல்லை. என்ன நான் சேல் பண்ணாலுமே எனக்கு டாக்ஸ் கால்குலேட் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா வந்து ஒரு அண்டர் ஒன்னு கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? சேல்ஸ் ஆஃப் எனி கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசா ஒரு நேச்சர் கிரியேட் பண்றேன். இதுவும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200C செக்ஷனுக்குள்ள தான் வரும். நம்ம மோஸ்ட்லி TCSல பண்ற எல்லா நேச்சர் ஆஃப் கூட்ஸுமே உங்களுக்கு வந்து 206C அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ள தான் வரும். இதுக்கான பேமெண்ட் கோட் மட்டும் தான் மாறும். ஸோ இப்போ இதுக்கான பேமெண்ட் கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா 6CR அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கான பர்சன்டேஜ் நீங்க வித் பேனா இருந்துச்சு அப்படின்னா 0.10 இல்ல வித்தவுட் பேனா வச்சிருக்கீங்க அப்படின்னா 1% வந்து நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். நார்மல் த்ரெஷோல்ட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 lakhs. ஸோ அந்த 50 lakhs அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இது எக்ஸீடா போகும்போது எனக்கு டாக்ஸ் கால்குலேட் ஆகணும் அப்படிங்கறதுனால இந்த ஆப்ஷனுக்கு நான் எஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்னோட நேச்சரை நான் சேவ் பண்ணிட்டு அதே போல இந்த ப்ராடக்ட்டுக்கான ரேட் ஆஃப் டியூட்டி நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கான டாக்ஸ் ரேட்டையே நான் என்ன பண்றேன்னா ரேட் ஆஃப் டியூட்டில கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். எவ்வளோ குவான்டிட்டின்னு பாத்தீங்கன்னா 100 குவான்டிட்டி. என்ன ரேட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா 51,000க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து நம்ம கிட்ட எந்த டாக்ஸும் வாங்கல. சரிங்களா? அதனால எண்ட் ஆஃப் த லிஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இப்போ இதுல பில் நம்பர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்க இன்வாய்ஸ் நம்பர் வந்து பில்ல தான் வரும். நான் ஒரு டாட் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த டாட் வேண்டாம். ஸோ அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, என்டர் பண்ணிடுங்க. ஸோ சேவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டாக்ஸ் இருக்குன்னா டாக்ஸும் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் கொடுத்து என்னோட டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கான ரிப்போர்ட் செக் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க.
நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா 10th ஜூன் அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா விஸ்வா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றவங்களுக்கு சேல் பண்ணியிருக்கோம். அவங்க கிட்ட நம்ம வந்து டிசிஎஸ் என்ன பண்ணணும், எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ சேம் 100 குவான்டிட்டி நம்ம எவ்வளோ ரேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 57,000க்கு அவங்களுக்கு நம்ம சேல் பண்றோம். ஸோ இப்போ அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றதுக்கு எப்பயும் போல டேலியில இப்போ நம்ம சேல் பண்றோம் இல்லைங்களா, அதனால என்ன பண்ணுங்க, சேல்ஸ் போயிடுங்க. F8 கொடுத்துட்றேன். டேட் வந்து பாத்தீங்கன்னா 10th ஜூன் அன்னைக்கு. ஸோ 10 ஜூன் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர், அவங்களுக்கான சேல்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ 21 அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். ஸோ 21 அப்படிங்கறத கொடுத்துட்றேன். டேட் வந்து சேம் டேட்டே தான். ஸோ 10 ஜூன் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். அடுத்து நம்மளோட பார்ட்டி நேம். ஸோ பார்ட்டி நேம் கிரியேட் பண்றதுக்கு எப்பயும் போல என்ன பண்ணுங்க, ஆல்ட் C கொடுத்து பார்ட்டி லெஜரை கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ ஆல்ட் C விஸ்வா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், அவங்களோட ஃபுல் நேம் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். பிரைவேட் லிமிடெட் அண்டர் வந்து சன்ட்ரி டெப்டார், ஏன்னா நம்ம கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு போறாங்க இல்லைங்களா, அதனால சன்ட்ரி டெப்டார் அப்படிங்கறத கொடுத்துருங்க. இதுல வந்து பில் டீடைல்ஸ் இருக்கு, அதுவும் கொடுத்துருங்க. டிசிஎஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் தான், அதனால டிசிஎஸ் டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுத்துருங்க. பையர் டைப் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ரெசிடென்ட். ஸோ கம்பெனி ரெசிடென்ட் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இதுல நம்ம அட்வான்ஸ் பேராமீட்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போறது கிடையாது, அதனால அந்த ஆப்ஷன் நோலியே இருக்கட்டும். பார்ட்டி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா கொடுத்துக்கலாம். அவங்களோட பேன் கார்டு நம்பர் கொடுத்துருங்க. ஸோ நான் பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்றேன். பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு அவங்களோட லெஜரை சேவ் பண்ணிக்கோங்க. டிஸ்பேச் டீடைல்ஸ், ஆர்டர் டீடைல்ஸ் இதெல்லாமே நம்ம கிட்ட இருக்குன்னா அதுவும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பார்ட்டி டீடைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் லெஜர். ஸோ சேல்ஸ் லெஜர் வந்து நமக்கு நார்மல் எப்பயும் போல நம்மளோட சேல்ஸ் அக்கௌண்ட்டை தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இது நார்மல் சேல்ஸ் லெஜர், அதனால நான் சேல்ஸ் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். அண்டர் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுல இன்வென்ட்ரி டீடைல்ஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகணும். டிசிஎஸ் டிடிஎஸ் இது எல்லாமே டாக்ஸ்லாம் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம பண்ண போறது டிசிஎஸ் அப்ளிகபிள். ஸோ இதுல வந்து நேச்சர் வந்து நம்ம சேல்ஸ் ஆஃப் எனி குட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எனக்கு எல்லா கேட்டகரிக்குமே டாக்ஸ் கால்குலேட் ஆகணும், அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனி ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு என்னோட பர்டிகுலர் இந்த சேல்ஸ் லெஜரை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதுல நேச்சர் ஆஃப் குட்ஸ்ல வந்து என்ன பண்ணுங்க, என்னோட சேல்ஸ் ஆஃப் எனி குட்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஸ்டாக் ஐட்டம், ஸ்டாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேல்ஸ்ல ஒரு சின்ன ஆல்டர் பண்ணணும். அதாவது இப்ப ஹையர் காஸ்ட்ல வராங்க அப்படிங்கும் போது அவங்க டிடிஎஸ் டிடெக்டரா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது டிசிஎஸ் வாங்குறோம் அப்படிங்கும் போது எனக்கு அமௌண்ட் வந்து ஹையர் காஸ்ட் அப்படிங்கும் போது பிரிஞ்சு வரணும் இல்லைங்களா. அதாவது நார்மலா நம்ம எவ்வளோக்கு அமௌண்ட் இருக்கணும், எக்ஸிட் அமௌண்ட் என்ன அப்படிங்கறத செப்பரேஷன்ல பிரிச்சு காட்டணும். ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்க சேல்ஸ் லெஜர் கிரியேட் பண்றீங்க இல்லையா, அதை என்டர் பண்ணும்போது நமக்கு டிசிஎஸ் அலோகேஷன் வருது பாத்தீங்களா. இந்த அலோகேஷன் டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் குட்ஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி F12 கான்ஃபிகரேஷன் போயிடுங்க. சரிங்களா, இதுல வந்து பாருங்க ஸ்பெசிஃபை எக்ஸம்ஷன் ஃப்ரம் டிசிஎஸ் ஃபார் பையர் டிடெக்டபிள் டிடிஎஸ். ஸோ அவங்க டிடிஎஸ் கலெக்டரா இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஹையர் ரேட்டட்க்கு நான் கொடுக்குறேங்கும் போது இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. டிசிஎஸ் அலோகேஷன் டீடைல்ஸ்ல நமக்கு நேச்சர் ஆஃப் குட்ஸ் எக்ஸம்ஷன் ஃப்ரம் டிசிஎஸ் ஃபார் பையர் டிடெக்டபிள் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு இல்லைங்களா. இதுல வந்து நேச்சர் ஆஃப் குட்ஸ்ல நீங்க சேல்ஸ் ஆஃப் எனி குட்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸம்ஷன் ஆப்ஷன் நமக்கு இருக்கு அப்படிங்கும் போது இதுக்கு மட்டும் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட் என்னவோ அந்த ப்ராடக்ட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். என் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லெனோவோ லேப்டாப். ஸோ லெனோவோ சூஸ் பண்ணிடுறேன். குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா 100 குவான்டிட்டியுமே நான் வந்து என்ன பண்றேன், சேல்ஸ் பண்றேன். ரேட் வந்து எவ்வளோக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 57,000க்கு நான் கொடுக்குறேன். ஸோ 57,000 அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஓவரால் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு கால்குலேட் ஆயிடும். ஸோ இப்போ இதுல நம்ம டாக்ஸ் லெஜரை கிரியேட் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா, கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே என்டர் மட்டும் பண்ணுங்க. ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர்ல வந்து என் பில் நம்பர் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், என் டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து டாக்ஸே கலெக்ட் ஆகலையே, எப்படி எனக்கு அது வந்து ரிப்போர்ட்ல எல்லாம் ஷோ பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல ஆல்ட் G கொடுப்பீங்க.
ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு ஃபார்ம் 27 EQ சூஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் போட்ட டிரான்சாக்ஷன் வந்து பாருங்க எனக்கு ஓப்பனே ஆகல. அதாவது என் ரிப்போர்ட் கேட்டகரிக்குள்ள வரல. எரர் கேட்டகரியில இருக்குங்களா? இந்த எரரை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா என்ன எரர் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சலான் டீடைல்ஸ் ஆர் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி காமிக்குதுங்களா? இந்த மாதிரி ஹையர் ரேட்டட் போடும்போது அந்த டிடிஎஸ் டிடெக்டாருக்கு தான் நான் பண்றேன். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்கும் போது அந்த சலானை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க. டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல டிசிஎஸ் ரிப்போர்ட்ஸ் போயிடுங்க. டிடிஎஸ் சலான் டீடைல்ஸ் ஆஃப் பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை என்டர் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஹையர் காஸ்ட்ல அதாவது பையருக்கு சேல் பண்ணும்போது நம்ம வந்து இந்த எக்ஸம்ஷன் லிமிட் எல்லாமே ஆட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆக்டிவேஷன்ல ஒரு டிரான்சாக்ஷன் போட்டோம்னா ஓவரால் அமௌண்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலோட உங்களுக்கு வியூ ஆகும். இப்போ இதுல நான் வந்து அந்த விஸ்வா இண்டஸ்ட்ரீஸ் தான் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன டேட்டு என்ன நேச்சர் ஆஃப் குட்ஸ்க்கு கீழே டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது ஷோ பண்ணியிருப்பாங்க. இதுல நம்ம சலான் நம்பரும் சலான் டேட்டும் ஃபில் பண்ணோம் அப்படின்னா தான் அது நமக்கு ஃபார்ம் 27 EQல டிஸ்பிளேவே ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்டேட் டீடைல்ஸ்ன்னு சொல்லி ரைட் சைட் கொடுத்துருக்காங்களா? ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ட் எஸ் அப்டேட் டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்தீங்க அப்படின்னா இதுல சலான் நம்பர் கேட்டிருப்பாங்க. நான் என்னோட சாம்பிள் சலான் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ சலான் நம்பர் அண்ட் டேட் வந்து நான் என்ன டிரான்சாக்ஷன் வந்து எந்த டேட்ல போடுறேனோ அதே டேட்ல தான். அதனால நான் என்ன பண்றேன் 10th June அப்படிங்கறத கொடுத்துட்டு என்னோட டீடைல்ஸை நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்க எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்து உங்களோட ஃபார்ம் 27 EQவை செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வந்தாலும் சரி இல்ல இங்கேயே பாருங்க ஃபார்ம் 27 EQ கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா நார்மலா வந்து பாருங்க எக்ஸெப்ஷன் லிமிட்டுக்குள்ள வந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து 50 lakhs வந்து தனியா வந்துடும். இதே நார்மல் ரேட்டட்ல வந்து பாருங்க பேலன்ஸ் இருக்க அந்த 7 lakhs அவங்க டிரான்சாக்ஷனை ரெண்டா பிரிச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷனை அதுவே ஆட்டோமேட்டிக்கா பிரிச்சு நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். ஸோ இப்போ இவங்களுக்கு நமக்கு டிசிஎஸ் அப்ளிகபிள் இல்லாததுனால நமக்கு டாக்ஸ் கலெக்ட் ஆகல. ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷனை பிரிச்சும் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களோட டிரான்சாக்ஷன்ல நீங்க ஹையர் ரேட்டட் டிரான்சாக்ஷன் போடுறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. டிசிஎஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்ஸ் டு யூஸ் டிரான்சாக்ஷன்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கம்பெனிக்காகவோ இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஒரு ஏரியா தேவைப்படுது, அதாவது ரெண்டட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டட் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம லீஸ்க்கு எடுப்போம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மேக்ஸிமம் வந்து இந்த ஹோம் எல்லாமே லீஸ்க்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அதே போல் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கீங்க, நீங்கள் இருக்க பிளேஸை வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் பண்ணி லீஸ்க்கு எடுத்திருக்கீங்க. அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீஸ் ரிலேட்டடா வர்றது மட்டும் கிடையாது. நீங்க நார்மலா வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா, அதாவது டெம்பரவரி அசெட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு லைசன்ஸ் மாதிரியோ இல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நடக்கிற ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இந்த மாதிரி பாண்ட்ல வந்து இந்த இவ்வளோ வருஷத்துக்கு நான் இந்த பிளேஸை வந்து சேல் பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே அதை வந்து டிசிஎஸ்ல நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான டிரான்சாக்ஷனை நம்ம கம்பெனில எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிறத பார்க்கலாம். என்னோட கம்பெனி வந்து பாருங்க 15th June அன்னைக்கு வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ஆதித்யா மோட்டார்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த சேல்ஸ் டிரான்சாக்ஷனை எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அமௌண்ட் வந்து 5 lakh rupees. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எப்பயும் போல டேலி ஓபன் பண்ணிட்டு உங்க பர்டிகுலர் கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த லீஸுக்கான ஒரு நேச்சர் ஆஃப் குட்ஸ் நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா? அதனால நான் என்ன பண்றேன்னா மாஸ்டர்ஸ்ல கிரியேட் போயிடுறேன். இதுல வந்து சாச்சுட்டரி மாஸ்டர்ஸ்ல டிசிஎஸ் நேச்சர் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. நேம் அப்படின்ற இடத்துல எனக்கு இதுல இந்த கேட்டகரியில என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட போடுற அக்ரிமெண்ட் இல்ல ஒரு லைசன்ஸ் இல்லைன்னா லீஸ் ரிலேட்டடா வர எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள வரணும். ஓகே, அதனால நான் என்ன பண்றேன்னா லீஸ் ரிலேட்டட் ஆஃப் குட்ஸ் சம்திங் இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்ஸ். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா பார்க்கிங் ஸ்லாட் அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே. ஸோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லீஸ் ரிலேட்டட் சேல்ஸ் அப்படிங்கிறது நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல 206C கொடுத்துக்கோங்க. இதுக்கான பேமெண்ட் கோட் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 6CF அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான பர்சன்டேஜ் வந்து 2%. வித்தவுட் பேனா இருந்துச்சு அப்படின்னா 5%. ஓகேங்களா? இதுக்கு லிமிடேஷன்ஸ் கிடையாது.
கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுங்க. முதல்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட நேச்சர் ஆஃப் குட்ஸை நான் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது நம்மளோட லெட்ஜரை கிரியேட் பண்ணணும். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. இதுல நமக்கு அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல போயிட்டு லெட்ஜரை என்டர் பண்ணுங்க. என்னோட பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதி. ஓகேங்களா, ஆதி மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதை நான் என்டர் பண்ணிக்கிறேன். அண்டர் வந்து பாத்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிசிஎஸ் அப்ளிகபிள் தான். ஸோ டிசிஎஸ் அப்ளிகபிள்க்கு எஸ் கொடுத்துருங்க. பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ரெசிடென்ட் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம எந்த அட்வான்ஸ் பேராமீட்டர்ஸும் யூஸ் பண்ண போறது கிடையாது. அதனால நோ கொடுத்துட்டு அவங்களோட டீடைல்ஸ் மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட், அவங்களோட பின்கோட் டீடைல்ஸ்லாம் இருந்தா கொடுத்துக்கலாம். நான் வந்து பேன் கார்டு ப்ரொவைடரா தான் கொடுக்க போறேன். அதனால பேன் கார்டு டீடைல்ஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த பார்ட்டியோட டீடைல்ஸ் எல்லாமே நான் சேவ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான இன்கம் லெட்ஜர் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதாவது இப்போ லீஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம்ல அது நமக்கு இன்கம் தானே, அதை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீஸ் ஆஃப் பார்க்கிங் லாட் அப்படிங்கறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான அண்டர் வந்து டைரக்ட் இன்கம் தான் நமக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, டைரக்ட் இன்கம் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நமக்கு எந்த இன்வென்ட்ரி டீடைல்ஸும் அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. ஏன்னா இப்போ இது நம்ம யூஸ் பண்ண போறது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் கிடையாது, நார்மல் பர்டிகுலர்ஸ் தான். அதனால நோ கொடுத்துருங்க. இதுல வந்து நமக்கு டிசிஎஸ் அப்ளிகபிள்ங்கிறத கொடுத்துட்டு நேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லீஸ்க்காக கிரியேட் பண்ண நேச்சர் ஆஃப் குட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் லெட்ஜரை சேவ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து நம்ம பண்ண போறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேல்ஸ் டிரான்சாக்ஷனை தான் போடணும். எஸ்கேப் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வெளியில வாங்க. வெளியில வந்துட்டு வவுச்சர்ஸ் போயிடுங்க. அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம போட போறோம். வவுச்சர்ஸ் போயிட்டு சேல்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. பில் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 22. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா என்னோட பில் நம்பர் கொடுத்துறேன். அண்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 15th ஜூன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 15 ஜூன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இதுல ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 22. ஸோ 22 அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. பார்ட்டி டீடைல்ஸ்ல வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா ஆதி மோட்டார்ஸ், அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணுங்க. டிஸ்பேச் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்ட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நான் யூஸ் பண்ண போறது ஐட்டம் கிடையாது. ஓகேங்களா, அதனால நம்ம யூஸ் பண்ண போறது பர்டிகுலர்ஸுங்கும் போது மோட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேஞ்ச் மோட்ல அக்கௌண்டிங் இன்வாய்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சேம் பில் நம்பர் தான், பார்ட்டி டீடைல்ஸும் அதே தான். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இது நீங்க டிரான்சாக்ஷன் போடும் போது பாதியில தான் பண்ணணும்னு இல்லை, ஸ்டார்டிங் சேல்ஸ் வரும்போதே மோட் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்மளோட பர்டிகுலர்ஸ்ல நம்மளோட இன்கம் லெட்ஜர் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்கம் லெட்ஜரை சூஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்து எவ்வளவு கொடுத்திருந்தாங்கன்னா 5 lakhs கொடுத்திருந்தாங்க. சரிங்களா, 5 lakhs கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா நம்மளோட நேச்சர் ஆஃப் குட்ஸ் அதுவே எடுத்துட்டு வந்துடும். டிசிஎஸ் அலோகேஷன்ல கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ஃபைனலா நம்மளோட டாக்ஸ் லெட்ஜர், என்னோட டாக்ஸ் லெட்ஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ்ங்கிறத சூஸ் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டேக்ஸ் அமௌண்ட் கால்குலேட் ஆகிடும். ஸோ இது கால்குலேட் ஆனோடனே எனக்கு டேக்ஸ் அனாலிசிஸை நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு டேக்ஸ் அனாலிசிஸை செக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எஃப்ஐ கொடுத்தீங்க அப்படின்னா டீடைல்டு வியூ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா ஆல்ட் F1 கொடுங்க. என்ன நேச்சர் ஆஃப் அமௌண்ட், அதாவது நம்மளோட இன்கம் லெட்ஜர் என்ன, அது என்ன கேட்டகரிக்குள்ள வரும், ஓவரால் அமௌண்ட் என்ன, டாக்ஸ் ரேட் என்ன, டாக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கறது உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிரும். ஓகேங்களா, கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் டீடைல்ஸ் கொடுத்துருங்க. நான் சேம் டீடைல்ஸே கொடுத்துறேன், 22 அப்படிங்கறத கொடுத்து நான் என்டர் பண்றேன். இதையும் நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட டிரான்சாக்ஷன்ல எல்லா டீடைல்ஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கான ரிப்போர்ட் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா நார்மலா எப்பயும் போல என்ன பண்ணுங்க, ஆல்ட் G கொடுத்துருங்க. அதுல வந்து ஃபார்ம் 27 EQ சூஸ் பண்ணினீங்க அப்படின்னா நார்மல் ரேட்டட் கேட்டகரிக்குள்ள தான் வரும். என்டர் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க ஆதி மோட்டார்ஸுக்கு டோட்டல் அமௌண்ட் என்ன, டாக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கறது உங்களுக்கு பிரிஞ்சு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்போ இதே போலதான் நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு வாங்கின பேமெண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. பேமெண்ட் அப்படிங்கும் போது நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், ரெசிப்ட்ல யூஸ் பண்ணுவோங்களா, சேம் அதே ப்ராசஸ் தான் இப்பவும் பண்ண போறோம்.
இப்போ நான் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான டிரான்சாக்ஷன் டேட் எல்லாமே பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 19th ஜூன் அன்னைக்கு தான் இந்த டிரான்சாக்ஷன் பண்றாங்க. அதனால என்ன பண்ணுங்க, F6 கொடுத்து ரெசிப்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. என்ட்ரி வந்து நீங்க சிங்கிள் என்ட்ரி மோட்லயும் போடலாம், இல்ல அப்படின்னா டபுள் என்ட்ரி மோட்லயும் யூஸ் பண்ணலாம். அது நம்மளோட இஷ்டம். டேட் வந்து நமக்கு கொடுத்திருந்தது 19th ஜூன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், 19th ஜூன் அப்படிங்கறத கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன். என்ன அக்கௌண்ட் மூலியமா அப்படின்னா நம்ம பேங்க் மூலியமா தான் செட்டில் பண்ண போறோம். அதனால பேங்க் லெட்ஜரை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆதி மோட்டார்ஸ் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பில் நம்பர். ஸோ பில் நம்பர் வந்து 22 தான். இல்ல அவங்க கிட்ட நீங்க நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா அவங்களோட பில் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுல எந்த பில் நம்பருக்கு அவங்க பே பண்றாங்களோ அந்த பில் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பார்ட்டி எனக்கு கொடுக்கறது 22 தான். ஸோ 22 அப்படிங்கறத நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு ஓவரால் அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆயிடும். இதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த லிஸ்ட் கொடுத்துருங்க. நம்ம சேவ் பண்ணும் போது நார்மலா எப்பயும் போல டிசிஎஸ் அலோகேஷன் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதுல நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. டிரான்சாக்ஷன் டைப்ல நம்மளோட செக் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட செக் நம்பர் வந்து என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த நம்பரை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட செக் நம்பர் கிடையாது, ஆனா நம்ம பேங்க் மூலியமா தான் வாங்கியிருப்போம். ஸோ பேங்க் மூலியமா நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த செக் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இப்போதைக்கு நானா வந்து டெம்பரவரியா என்ன பண்றேன், என்னோட செக் நம்பரை கொடுத்துட்றேன். பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா HDFC சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு என்னோட பர்டிகுலர் இந்த ரெசிப்ட் டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிடுறேன். சேம் இதுக்கான ரிப்போர்ட் நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா இன்கம் லெட்ஜர்ஸ் எல்லாத்தையும் நான் ஓபன் பண்ணி பார்க்கணும்னா எப்பயும் போல எஸ்கேப் கொடுத்துட்டு பேலன்ஸ் ஷீட்ல கூட நீங்க செக் பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் என்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம வாங்கினது வந்து சன்ட்ரி டெப்டார்ஸ் கிட்டங்களா, ஆல்ட் F1 கொடுங்க. இதுல சன்ட்ரி டெப்டார் லிஸ்ட்டை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்க எல்லா டிரான்சாக்ஷனும் நமக்கு ஷோ பண்ணுவாங்க. பீரியட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுல நான் என்ன பண்றேன்னா ஆல்ட் F2 கொடுத்துட்டு 14ல இருந்து 31st 3 வரல எனக்கு ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துக்கலாம். ஈவன் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட் என்ன அப்படிங்கறதும் நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ டைரக்ட் இன்கம் அப்படிங்கும் போது உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து பாருங்க, இப்ப நான் போட்ட டிரான்சாக்ஷன் லீஸுக்காக எடுத்தது 5 lakhs rupees. ஸோ அந்த 5 lakh rupees-உம் நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதுக்கான டிரான்சாக்ஷன் வியூ பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலா எப்பயும் போல என்ன பண்ணலாம், டே புக்ல ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க லீஸ்க்கு எடுக்கிறது ஒரு பில்டிங்காக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ஒரு கான்ட்ராக்டட் பேஸ்ல வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னாலும் சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். டிசிஎஸ்ல அட்வான்ஸ் ரெசிப்ட் அண்ட் அந்த ரெசிப்டை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நார்மலா அட்வான்ஸ் ரெசிப்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் ரெகுலரா வாங்கிட்டே இருக்காங்க, ஒரு ப்ராடக்ட் நம்ம அவங்களுக்கு சேல் பண்ணிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நமக்கு ப்ரீவியஸா கொடுத்துட்டு அடுத்து நான் சேல் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னா அதுக்கு உண்டான டிரான்சாக்ஷன்ஸை எப்படி டேலியில மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட கம்பெனில வந்து பாருங்க, மலர் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் பெய்ட் அன் அட்வான்ஸ் ஆஃப் 5,000. அதுலயே வந்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்க்ளூசிவ் ஆஃப் TCS to Mukil Enterprises for the sales of scrap which takes place in future. அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம கிட்ட மலர் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம வந்து முகில் என்டர்பிரைசஸ்ங்கிறது நம்மளோட கம்பெனி. அதுல வந்து மலர் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு 5,000 rupees நமக்கு முன்னாடியே கொடுத்து வச்சிடுறாங்க. அந்த 5,000ல டாக்ஸும் டிடெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. எந்த ப்ராடக்ட்டுக்கான அந்த அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல அவங்க ஸ்கிராப் ஏதாவது வாங்குறாங்க அப்படிங்கும் போது இந்த பில்லை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளஸ் அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இதுக்கான ரெசிப்ட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா டாலில மெயின்டைன் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டாலி ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல நான் என்னோட கம்பெனியை சூஸ் பண்ணிட்டேன். இல்ல நீங்க புதுசா பண்றீங்க அப்படிங்கும்போது கம்பெனி கிரியேட் பண்ணிக்கோங்க. டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம், நார்மலா வவுச்சர்ஸ் போயிடுவோம் இல்லைங்களா. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா அவங்களோட பேரை கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ மாஸ்டர்ஸ்ல கிரியேட் போயிடுங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்ட்டி லெட்ஜர் தான் கிரியேட் பண்ண போறோம். பார்ட்டி லெட்ஜர் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலர் இண்டஸ்ட்ரீஸ் அண்டர் வந்து சன்ட்ரி டெப்டார். ஏன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு தான் போறாங்க. அதனால சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படிங்கறது கொடுத்துட்றேன். அவங்களுக்கான கிரெடிட் லிமிட் இல்லைன்னா பில் டீடைல்ஸ் இதெல்லாமே நீங்க மெயின்டைன் பண்றதா இருந்தா அந்த ஆப்ஷனையும் நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து அவங்களுக்கு நம்ம TCS மட்டும்தான் அப்ளிகபிள் கொடுக்க போறோம். அவங்களோட கம்பெனி டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனி ரெசிடென்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அவங்களோட பேன் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ப்ரொவைட் பண்ணிடுங்க. ஸோ இதுல வந்து
பேன் கார்டு நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து லெட்டர். இதை கொடுத்துட்டு அவங்களோட லெட்ஜரை நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம போட போகிறது ரெசிப்ட் தான். ஸோ ரெசிப்டுக்காக நான் என்ன பண்ணுறேன், டிரான்சாக்ஷனில் வவுச்சர்ஸ் போயிடுறேன். இதில் வந்து ரெசிப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். டேட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம பண்ண போகிற டிரான்சாக்ஷன் வந்து எந்த டேட்லன்னா 20th ஜூன் தான். அதனால என்ன பண்ணுங்க, 26 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, பேங்க் மூலியமா தான் அந்த அமௌண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்மளோட பார்ட்டி லெட்ஜர். பார்ட்டி யாரு அப்படின்னா நம்மளோட மலர் இண்டஸ்ட்ரீஸ். மலர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போட போற பில் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட். அதனால அட்வான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல பில் நம்பர் என்ன அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ என்னோட பில் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் AD01 அப்படிங்கறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துக்கோங்க. இதுல ஆல்ரெடி நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க, அந்த 5000ல இருந்து டாக்ஸ் அமௌண்ட்டும் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அப்ப 5000க்கு 1% வந்து ஸ்கிராப்புக்கான டாக்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 rupees வந்து டாக்ஸ் அமௌண்ட்டா நமக்கு கால்குலேட் ஆகும். ஸோ அந்த 50யை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துருங்க. அடுத்தது வந்து நமக்கான டாக்ஸ் லெட்ஜர். ஸோ TCS அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா TCS அலோகேஷன் நமக்கு கேட்பாங்க. ஸோ இதுல நம்ம வந்து எதுக்காக இந்த TCS அமௌண்ட்டை வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிராப்புக்கு உண்டானது தான். ஓகேங்களா? அதுல சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப் இருக்கு பாத்தீங்களா, அதை என்டர் பண்ணிட்டு அமௌண்ட்டையும் கொடுத்துருங்க. ஓவரால் டாக்ஸ் அமௌண்ட் என்னங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிடும். 50 rupees அப்படிங்கிறது நீங்களா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொடுத்துட்டு பேங்க் டீடைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேங்க் டீடைல்ஸும் கொடுத்துடலாம். அவங்க கொடுத்த செக் நம்பர் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த செக் நம்பரை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ செக் நம்பர் கொடுத்துட்டேன். தென் அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பேங்க் டீடைல்ஸும் கொடுத்துடலாம். இப்போ நான் கனரா பேங்க் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு என்னோட அட்வான்ஸ் ரெசிப்டை ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்ட்ரியா கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அவங்களுக்கு சேல் பண்ணல, சேல் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அட்வான்ஸ் ரெசிப்ட் மட்டும் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ இதுல வந்து எனக்கு நார்மலா அவங்களுக்கு நான் சேல் பண்றேங்கும் போது இந்த பில்லை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 27th June 2023 முகில் என்டர்பிரைசஸ் sold the following goods to மலர் இண்டஸ்ட்ரீஸ். சேல்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சேல்ஸ் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்க அந்த அட்வான்ஸ் பில்லை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ டேலி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேல்ஸ் போயிடுறேன். சேல்ஸ் போயிட்டு டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நம்ம பண்றது 27th அன்னைக்கு நம்ம பண்றோம். ஸோ 27 ஜூன் அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். அதே போல இப்ப நம்ம போட போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐட்டம் பேஸ் பண்ணி போட போறோம். அதனால மோட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் மோட்ல போயிட்டு ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. நமக்கு சேல்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 23. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் 23 அப்படிங்கறத கொடுத்துட்றேன். பார்ட்டி டீடைல்ஸ்ல நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலர் இண்டஸ்ட்ரீஸ். மலர் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துட்டு டிஸ்பேச் டீடைல்ஸ் ஆர்டர் டீடைல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்க கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேல்ஸ் காமன் லெட்ஜர். ஸோ சேல்ஸ் சூஸ் பண்றேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு TCS அலோகேஷன் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும். இதுல நம்ம பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப். ஸோ சேல்ஸ் ஆஃப் ஸ்கிராப் அப்படிங்கறது சூஸ் பண்ணிடுறேன். ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிராப் தான். எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 கொடுக்குறோம். ரேட் வந்து அவங்களுக்கு 7000 rupeesக்கு நம்ம கொடுக்குறோம். 7000 அப்படிங்கறத கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்கிட்ட எந்த ஸ்டாக்கும் கிடையாது. என்டர் பண்ணி வெளியில வாங்க. அவங்களுக்கு டாக்ஸ் எனக்கு கால்குலேட் ஆகணும். TCS வந்து 21 rupees கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இப்போ இந்த பில்லுல நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் பில்லு கொடுத்துருக்காங்க. அந்த அட்வான்ஸ் பில்ல நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படிங்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸை சூஸ் பண்ணீங்கன்னா அவங்க பேர்ல இருக்க எல்லா பில்லுமே நமக்கு ஷோ பண்ணும். அதுல இருக்க இந்த அட்வான்ஸ் பில்லை நான் என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4950 rupees தான் அட்வான்ஸ் பில்லுல இருக்கு. பேலன்ஸ் இருக்கிறது வந்து எனக்கு நியூ ரெஃபரன்ஸா கிரியேட் ஆகணும். நான் நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துறேன். பில் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 23 கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்கின அந்த அட்வான்ஸ் பில்ல இப்போ பண்ணிருக்க சேல்ஸ் பில்லோட நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டாலி பண்ணிருக்கோம். இப்போ இதுக்கான ரிப்போர்ட் பார்க்கணும். நான் இப்போ இந்த தடவை ரிப்போர்ட் பார்க்கும் போது எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வரேன். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போங்க. ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு அதுல TCS ரிப்போர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் 27 EQ.
நீங்க இப்படி வந்து தான் ஓப்பன் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சரிங்களா? நார்மலா என்ன பண்ணலாம்னா, ஆல்ட் ஜி குடுத்தும் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து பாருங்க, எனக்கு கலெக்ஷன் ஆஃப் நார்மல் ரேட்டட்ல வந்து என்ன ஆகும்னா, என்னோட மலர் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட நான் பண்ண டிரான்சாக்ஷன் எனக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ இப்ப இந்த மாதிரி நீங்க ரிப்போர்ட் செக் பண்றதா இருந்தாலும், நீங்க ரிப்போர்ட்ட செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நமக்கு என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகில் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் 18th ஜூன் அன்னைக்கு ரிசீவ்ட் த பேலன்ஸ் அமௌண்ட் ஃப்ரம் மலர் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது 2071 ருபீஸை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மலர் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து வாங்கியாச்சு. அவங்க என்ன அகைன்ஸ்ட் சேல்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. ஈவன் அந்த அட்வான்ஸ் ரெசிப்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறது திரும்ப ஒரு தடவை நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அட்வான்ஸ் என்ட்ரி வந்து டேலி பண்ணிட்டேன் சேல்ஸ்லயே. இப்போ நான் வந்து பே பண்ணும் போதும் அவங்களுக்கு நான் கொடுக்குற மாதிரி ரெக்கார்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. வவுச்சர்ஸ் போயிடுங்க. ஸோ நம்ம பேமெண்ட் வாங்குறோம் அப்படிங்கும் போது ரெசிப்ட்ல ரெக்கார்ட் பண்ணுவோங்களா? ரெசிப்ட் போயிடுங்க. டேட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்க. 28th ஜூன் தான். ஸோ 28 ஜூன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க். நம்ம வந்து இந்தியன் பேங்க் மூலியமா தான் ரிசீவ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்ட்டி யாரு அப்படிங்கறத கொடுக்கணும். என்னோட பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா மலர் இண்டஸ்ட்ரீஸ். மலர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பில் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். இதுல நான் அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் சூஸ் பண்றேன். அதுல அவங்களுக்கு உண்டான சேல்ஸ் பில் மட்டும் தான் நமக்கு ஷோ பண்ணும். அமௌண்ட் வந்து பாருங்க, நான் சேல் பண்ணும்போது 7000 இருந்துச்சு. இங்க ஏன் 2000 காட்டுது அப்படின்னா நம்ம போட்ட அட்வான்ஸ் ரெசிப்ட அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. பண்ணி பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை தான் நம்ம அவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண முடியும். அதனால என்னோட சேல்ஸ் பில் பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் எனக்கு ஷோ ஆகுது. அதை மட்டும் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஷோ பண்ணி காமிச்சிடும். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. நம்ம பேங்க் சூஸ் பண்ணிருக்கிறதுனால நமக்கு பேங்க் டீடைல்ஸும் வரும். அதே போல டிசிஎஸ் அலோகேஷனும் வரும். இதுல நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. அதே போல செக்கா டிடியா அப்படிங்கறத சொல்லிட்டு செக் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட நான் செக் நம்பர் மட்டும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணுங்க. அடுத்து அவங்களோட பேங்க் டீடைல்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா கனரா பேங்க் தான் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ கனரா பேங்க் அப்படிங்கறத கொடுத்துட்டு என்னோட இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க உங்களோட அட்வான்ஸ் என்ட்ரிஸ் ஏதாவது இருக்கு, அதுக்கான டிரான்சாக்ஷன் வந்து டிசிஎஸ்ல எனக்கு போட தெரியல அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா அட்வான்ஸ் ரெசிப்ட்டுமே இதே போலதான். ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கும் போது பில்லுல அட்வான்ஸுங்கிறத நீங்க கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். பண்ணிட்டு எப்பயும் போல என்ன பர்டிகுலர் நேச்சருக்கு வாங்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன டேட்ல அவங்களுக்கு நீங்க சேல் பண்றீங்களோ அந்த சேல்ஸ். நான் இப்போ அட்வான்ஸ் பில்லு போட்டா உடனே அதை சேல்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணுமா அப்படின்னா கேட்டா கிடையாது. அந்த பார்ட்டி வந்து ஆல்ரெடி இருக்க பேமெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை அப்படியே வச்சுட்டு அடுத்து அவங்க எப்ப சொல்றாங்களோ அப்ப அந்த பில்லை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்பயும் போல அவங்க கிட்ட பேலன்ஸ் அமௌண்ட் ரெசிப்ட் பண்றது இப்போ நம்ம போட்ட மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க, நான் ஆல்ரெடி என் கம்பெனில பண்ண டிரான்சாக்ஷனுக்கு 2 என்ட்ரி நான் போடாம விட்டுருக்கேன். ஓகேங்களா? அதாவது ஒரு பார்ட்டி வந்து எனக்கு பே பண்ணிருக்காங்க. அதே போல நான் ஒரு பார்ட்டிக்கு பே பண்ண வேண்டியது இருக்கு. இந்த 2 டிரான்சாக்ஷனையும் நான் ரெக்கார்ட் பண்ணணும். ஒன்னு வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத ரெசிப்ட்ல நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். நான் பே பண்ணதை வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேமெண்ட்ல ரெக்கார்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, 1st ஜூலை அன்னைக்கு முகில் என்டர்பிரைசஸ் ரிசீவ்டு 57 lakhs ஃப்ரம் விஸ்வா இண்டஸ்ட்ரீஸ். நம்ம வந்து லேப்டாப் சேல் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பார்ட்டி வந்து நமக்கு 1st ஜூலைல தான் அமௌண்ட்டை பே பண்ணியிருக்காங்க. அந்த ரெசிப்ட் டிரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். நார்மலா எப்பயும் போல அதே ரெசிப்ட் தான். டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1st ஜூலை. 1st ஜூலை அப்படிங்கறத கொடுத்துட்றேன். பேங்க் மூலியமா தான் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கும் போது பேங்க் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? என்னோட பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துட்றேன். செக் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த செக் நம்பரோட நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்ட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அவங்க பில்ல தான் 57 lakhs தான் க்ளோஸ் பண்றாங்க. அந்த பில்லை கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. நம்ம பேங்க் சூஸ் பண்ணதுனால டிசிஎஸ் அலோகேஷன் கிடையாது. பேங்க் டீடைல்ஸ் நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா செக் நம்பர் இப்போதைக்கு நானா என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செக் நம்பர் கொடுத்துட்றேன். தென் பேங்க் நேம் இருந்துச்சுன்னா பேங்க் நேமும் கொடுத்துட்டு உங்களோட டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெசிப்ட் டிரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணியாச்சு. அதே போல நம்ம பே பண்ணோம்னா அந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷனையும் போடணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக பேமெண்ட்டுக்கு F5 கொடுங்க. இல்லை அப்படின்னா சைட்ல இருந்து நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் நான் போயிடுறேன். டேட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3rd ஜூலை.
ஸோ 3rd ஜூலை அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இதுவும் நம்ம பேங்க் மூலியமா தான் செட்டில் பண்றோம். ஸோ இப்போ டோட்டலா என்கிட்ட வந்து பாருங்க 92 லேக் சம்திங் என் அக்கௌண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து தான் நம்ம பே பண்ண போறோம். பேமெண்ட் ஆஸ் யூஷுவல். என்னோட பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா லெனோவோ கம்ப்யூட்டர் ஜோனு அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ். அவங்களோட பில்லை நான் சூஸ் பண்றேன். கொடுத்துட்டு பேமெண்ட் டிரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை என்டர் பண்ணுங்க. நம்பர் என்னவோ அந்த நம்பரை நீங்க கொடுத்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா என்னோட செக் நம்பரையும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்னோட இந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷனையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது இருக்கு அந்த பார்ட்டிக்கு, அதாவது கஸ்டமர் கிட்ட இருந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்க டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ரெசிப்ட்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதே நீங்க ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு வந்து அமௌண்ட் பே பண்றீங்க அப்படின்னா எப்பயும் போல பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட எந்த டிரான்சாக்ஷன் டிசிஎஸ் ரிலேட்டடா நீங்க பண்ற எல்லா சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸுமே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டெப் வைஸ் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒரு ரிவ்யூ மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்மல் டிரான்சாக்ஷன் தான், எப்பயும் போல சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நான் வந்து ஒரு நில் ரேட்டடுக்கு போடுறேன் அப்படின்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், பிளஸ் அதே மாதிரி அட்வான்ஸ் பேமெண்ட் எப்படி மெயின்டைன் பண்றது, ஹையர் ரேட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லா ஸ்டெப்ஸுமே எப்படி டிசிஎஸ்ல மெயின்டைன் பண்றதுங்கிறத பார்த்தோம். இதுக்கு மேல நம்ம போட்ட டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்றது, இதே வந்து நம்ம சலானா எப்படி வந்து ஃபில் பண்ணி ஃபைல் பண்றது அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். டிசிஎஸ் டாக்ஸ் பேமெண்ட்டை எப்படி பே பண்றது, அதுக்கு உண்டான டிரான்சாக்ஷன்ஸை எப்படி டேலியில மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நார்மலா நீங்க வந்து டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணிட்டீங்க, அதை என்னோட டிரான்சாக்ஷன்ஸ்ல போட எனக்கு தெரியல அப்படின்னா இப்போ நம்ம ஃபாலோ பண்ற மெத்தடை யூஸ் பண்ணி உங்க டிரான்சாக்ஷனை நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நார்மலா நீங்க டிசிஎஸ் டாக்ஸ் பே பண்றீங்க அப்படின்னா இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லியிருக்கேன். மார்ச் மந்த்ல நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி அதுக்கு உண்டான டாக்ஸை பே பண்றீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஏப்ரல் 30க்குள்ள பே பண்ற மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் 30க்குள்ள. இதே அதர் எந்த மார்ச் தவிர எந்த மந்தா இருந்தாலுமே அந்த மந்த்ல பண்ண டிரான்சாக்ஷனுக்கு உண்டான டாக்ஸை வந்து அதுக்கு அடுத்த மந்த் 7th நம்ம பே பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பண்ண எல்லா டிரான்சாக்ஷனுமே மேல பண்ணியிருக்கோம் சரிங்களா. மே அண்ட் ஜூலைல தான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு உண்டான டாக்ஸை பே பண்ண மாதிரி தான் நம்மள டிரான்சாக்ஷன் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க மே மந்த்ல நான் பண்ண டிரான்சாக்ஷனுக்கு உண்டான அமௌண்ட்டை நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்றேன் அப்படின்னா ஜூன் 5th ஆர் 7th தான் நமக்கு ஓகேங்களா, 7th நம்ம பே பண்ணணும். இதே நான் ஜூன் மந்தோட டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஜூலை மந்த்ல நான் பே பண்ணலாம். இப்போ நான் 2 மந்தோட டிரான்சாக்ஷனையும் சேர்த்து ஜூலை 5th நான் என்ன பண்றேன் அப்படின்னா பே பண்றேன். இதுல வந்து அந்த 1 மந்த்துக்கு வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து பெனால்ட்டியும் நமக்கு இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க 5th ஜூலை அன்னைக்கு முகில் என்டர்பிரைசஸ் has collected TCS amount towards multiple nature of goods in May and June. The tax is paid to the government. ஓகேங்களா, டாக்ஸ் மொத்தத்தையும் என்ன பண்றாங்க மே அண்ட் ஜூன்ல பண்ண எல்லா டிரான்சாக்ஷனுக்கு உண்டான டிசிஎஸ் அமௌண்ட்டையுமே 5th ஜூலை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்றாங்க. ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸை நான் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, முதல்ல டேலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்க கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மந்த்துக்கும் நம்ம பிரிச்சு தான் டாக்ஸ் வந்து பே பண்ண மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை நம்ம போட போறோம். ஸோ அப்போ அதை நான் போடணும் அப்படின்னா ஒவ்வொரு மந்த்லயும் எனக்கு என்ன டிரான்சாக்ஷன் எவ்வளோ டாக்ஸ் அமௌண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் என்டர் பண்றேன். ஓகேங்களா, என்டர் பண்ணிட்டு உங்களோட டிசிஎஸ் ரிப்போர்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இதுல நம்ம பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் அமௌண்ட் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதனால ஃபார்ம் 27 EQவை சூஸ் பண்ணுங்க. ஓவரால் என்கிட்ட இருக்க எல்லா டிரான்சாக்ஷனுக்கு உண்டான டாக்ஸ் அமௌண்ட்டையும் நான் பார்க்கணும் அப்படின்னா ஆல்ட் F2 கொடுத்துட்டு உங்களோட ஒரு ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட்டா கொடுத்துக்கலாம். ஸோ 1st ஏப்ரல்ல இருந்து 31st மார்ச் வரல உண்டான கம்ப்ளீட் டிரான்சாக்ஷனை பார்க்கறதுக்கு பீரியட் அப்படி கொடுத்தீங்கன்னா ஓவரால் நீங்க பே பண்ண வேண்டிய டிசிஎஸ் அமௌண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 21,021 rupees. இப்ப நான் சொன்னது மந்த் வைஸ் பிரிச்சு நான் பே பண்ண போறேன். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் 2 மந்த்லயும் இருக்க டாக்ஸ் அமௌண்ட்டை பிரிக்கணும் இல்லைங்களா. அப்போ பீரியட் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மே மந்த் இது மட்டும் பார்க்கறதுக்காக மே மந்த் பீரியட் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ மே மந்த்ல மட்டும் வந்து நான் பே பண்ண வேண்டிய டாக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,950 rupees. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து பண்ணது ஜூன் மந்த். அப்போ F2 கொடுத்து ஜூன் பீரியட் சூஸ் பண்ணுங்க. 6th ஜூன்ல இருந்து 36 ஜூன் வரலும்
இப்ப இதுல நான் பண்ண அமௌண்ட் வந்து 10,071 rupees. அப்ப இந்த ரெண்டு அமௌண்ட்டையுமே நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண மாதிரி என்னோட டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ நீங்க நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மந்த்லி பீரியடை வந்து பீரியடா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க டிரான்சாக்ஷனை போட்டுக்கோங்க. இப்போ இதுல வந்து பாருங்க நம்ம 2 மந்த் போட்டிருக்கோம். அந்த 2 மந்த்துக்குமே சலான் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். அதை தான் இப்போ நம்ம போட போறோம். ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க. டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், வவுச்சர்ஸ் போவோங்களா. ஸோ வவுச்சர்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இப்போ பேமெண்ட் டீடைல்ஸ் தான் கொடுக்க போறோம். அதனால என்ன பண்ணுங்க, பேமெண்ட் வவுச்சரை ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பேங்க் மூலியமா தான் நம்ம செட்டில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் போயிட்டு டேட் கொடுத்துக்கோங்க. டேட் வந்து நம்ம என்ன டேட்ல அப்படின்னா 5th ஜூலை அன்னைக்கு. ஸோ 5th ஜூலை அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ இதுல வந்து எனக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆப்ஷனை யூஸ் பண்றேன். ஷார்ட்கட் கீ வந்து பாத்தீங்க அப்படின்னா Ctrl F கொடுத்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நான் என்ன பண்றேன், ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் போயிட்டு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல ஸ்டேட் பேமெண்ட் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து டாக்ஸ் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா TCS. இதுல பீரியட் கொடுக்கணும். இப்போ நம்ம பே பண்ண போறது 1st மேல இருந்து 31st மே வரைக்கும். எந்த டேட்ல நம்ம கலெக்டர் லாஸ்ட் டேட் தான் டில் டேட்டா கொடுக்க போறோம். டில் டேட்ல வந்து 31st மே அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க, நான் இதுல என்ன பண்றேன்னா இயர் மாத்தி கொடுத்துட்டேன். 31st மே 2023. ஸோ இந்த டேட்டை கொடுத்துருங்க. அதே போல நம்மளோட செக்ஷன் ஓகேவா என்டர் பண்ணுங்க. 206C தான். இதுல வந்து நீங்க எந்த நேச்சர் ஆஃப் கூட்ஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும். நான் எல்லாமே கொடுக்க போறேன் அப்படின்னா ஆல் ஐட்டமை சூஸ் பண்ணிக்கோங்க. கலெக்டட் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஐட்டம் தான். கம்பெனியா இருக்கலாம் இல்ல நான் கம்பெனியா இருக்கலாம், எல்லா பார்ட்டி இதுமே. ஸோ ஆல் ஐட்டம்ங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நான் ரெசிடென்ட்டா இல்ல எல்லாருக்குமா இல்ல ரெசிடென்ட் கம்பெனிஸ்க்கா அப்படிங்கறத சூஸ் பண்ணலாம். நான் ரெசிடென்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்னா அதை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கேஷா பே பண்ண போறோமா பேங்க் மூலியமா செட்டில் பண்ண போறோமான்னு கேட்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பேங்க் மூலியமா தான் செட்டில் பண்ண போறேன். அதனால என்னோட பேங்கை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் என் பேங்க் மூலியமா செட்டில் பண்றேன் அப்படின்னா 2 பில் இருக்கு. ஒன்னு 50 rupees இருக்கு, இன்னொன்னு 10,900 rupees இருக்கு. ஸோ அப்போ இந்த 2 பில்லும் தான் நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். ஸோ அந்த 2 பில்லும் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதை நீங்க என்ன பண்ணுங்க, என்டர் பண்ணி உங்க டிரான்சாக்ஷனுக்கான அந்த செக் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோட செக் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 510136 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் கொடுத்துட்டு என்னோட இந்த பர்டிகுலர் பேமெண்ட் டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்ப இதே போலதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜூன் மந்தோட பேமெண்ட்டையும் நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா. ஸோ அதுவுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5th ஜூலை அன்னைக்கு தான். 5th ஜூலைங்கிறத கொடுத்துட்டு சேம் ஆட்டோ ஃபில் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. அதுல ஸ்டேட் பேமெண்ட், டாக்ஸ் டைப் வந்து TCS, பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1st ஜூன்ல இருந்து 30 ஜூன். கலெக்டட் வந்து 30 ஜூன் தான். செக்ஷன் வந்து 206. நேச்சர் ஆஃப் கூட்ஸ் வந்து எல்லா ஐட்டமும் தான். அதே போல கலெக்டிவ் ஸ்டேட்டஸும் வந்து ஆல் ஐட்டம் கொடுத்துக்கோங்க. ரெசிடென்ட் தான். பேங்க் மூலியமா தான் செட்டில் பண்ண போறோம். ஸோ அப்போ அதுக்கான அமௌண்ட் வந்து பாருங்க, TCS 10,000 ஒரு பில் இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 ஒரு பில் இருக்கு, 21 ஒரு பில் இருக்கு. ஸோ அந்த பில் எல்லாத்தையுமே நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கான செக் நம்பரும் கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோட செக் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 510137. ஸோ இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண எல்லா டாக்ஸ் பேமெண்ட்டுமே நான் என்ட்ரி பண்ணணும்னா சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை சலான் டைப்ல நம்ம ஃபில் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க. இதுல நீங்க டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு டே புக் ஓபன் பண்ணாலும் சரி இல்ல ஃப்ரண்ட்ல ஓபன் பண்ணிக்கிட்டாலும் சரி, டே புக் ஆப்ஷன் போயிட்டு எந்த டிரான்சாக்ஷனை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிரான்சாக்ஷனை என்டர் பண்ணுங்க. ஸோ என்டர் பண்ணீங்கன்னா நமக்கு நார்மலா வவுச்சர் என்ட்ரி ஓப்பன் ஆயிடும் இல்லைங்களா. இப்போ இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷன் டைரக்டா எனக்கு பிரிண்ட்டுக்கே போயிட்டோம் அப்படின்னா Ctrl P கொடுங்க. இல்ல அப்படின்னா Alt P கொடுத்தும் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl P நான் டைரக்டா பிரிண்ட் ஆப்ஷன் போயிடுறேன். இதுல இப்போ நான் பார்க்க போறது ப்ரிவ்யூ தான் செக் பண்ணணும். ஸோ ப்ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா நார்மலா என்ன பில்லை நம்ம பிரிண்ட் பண்ணமோ அந்த பில்லுல இருக்க அமௌண்ட் வந்து பாருங்க நமக்கு ஷோ
பண்ணும். ஸோ இப்போ நம்ம 10,000 என்ட்ரி இது பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இன்கம் டேக்ஸ் அமௌண்ட் என்ன, நம்ம டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டிங் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சலான் வந்து என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். எஸ்கேப் கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துடுறேன். இப்போ இதில் நான் சலானா பிரிண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம பே பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து பே பண்ண 2 அமௌண்ட்டும் எனக்கு டிஸ்பிளேல இருக்கு. இதில் எனக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பே பண்ண டாக்ஸ் அமௌண்ட் டீடைல்ஸ் ஃபைல், ரிட்டர்ன் ஃபைல் ஆனது எப்படி ஃபைல் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேதும் ஜூன்தும் நம்ம கிட்ட டிரான்சாக்ஷன் இருக்கு. மே மந்த்ல நம்ம பண்ண அமௌண்ட் என்ன, ஜூன் மந்த்ல பண்ண அமௌண்ட் என்னங்கிறது வந்துருச்சு. டியூ டேட் ஆஃப் பேமெண்ட்ல மே மந்த்துக்கு உண்டான டிரான்சாக்ஷன்ஸுக்கான அமௌண்ட்டை நம்ம எப்போ பே பண்ணியிருக்கணும், 7th ஜூன் அன்னைக்கே பே பண்ணணும். ஆனால் நாம் பே பண்ணது 5th ஜூலை தான் பே பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? 1.5% வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதே ஜூன் மந்த்ல பண்ண அமௌண்ட் வந்து பாருங்க, ஜூலை மந்த் 7th பே பண்ணணும். ஆனா நான் 5th ஜூலைக்குள்ள பே பண்ணதுனால 0% இன்ட்ரெஸ்ட். அப்ப மேல பண்ண அந்த 10,950 ருபீஸுக்கு நான் என்ன பே பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, டேலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, டிரான்சாக்ஷன் டே புக்கை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. இதுல நம்ம பண்ண பேமெண்ட் டீடைல்ஸை மட்டும் ஓபன் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன்னா என்னோட கம்ப்ளீட் ஃபுல் பீரியடுமே சூஸ் பண்றேன். 1st ஏப்ரல்ல இருந்து 31st 3 வரலும் இருக்க எல்லா டிரான்சாக்ஷனுமே எனக்கு ஓப்பன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வது பேமெண்ட்டை நான் என்ட்ரி பண்ணுறேன். ஓகேவா? அதுதான் அந்த 10,950 ருபீஸ்க்கு உண்டான டிரான்சாக்ஷன். இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல தான் நம்ம என்ன பண்ணோம்னா லேட் ஃபீஸ் பே பண்ணியிருக்கோம். அதாவது இன்ட்ரெஸ்ட் நமக்கு கால்குலேட் ஆகணும். இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 2 டிசிஎஸ் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க. ஒன்று 50 ருபீஸ்து, இன்னொன்று 10,900 ருபீஸ்து. அப்போ இன்ட்ரெஸ்ட் நமக்கு எப்படி கால்குலேட் ஆயிருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி 1.5% ஈச் டிரான்சாக்ஷன், அதாவது ஒவ்வொரு டிசிஎஸ் பில்லுக்குமே நீங்க 1.5% வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ இதை இன்டூ நமக்கு 2 தான் பே பண்ணியிருக்கோம். 2 பில்லுக்கு கொடுத்தீங்கன்னா 3%. டோட்டலா 10,950 ருபீஸுக்கு 0.03% நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து 300-280. ஹோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம பே பண்ண வேண்டியது 329. ஓகேங்களா? 29 ருபீஸ் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டா பே பண்ணணும். அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பேமெண்ட்டோட நமக்கு ஆட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட டிரான்சாக்ஷன் போயிட்டு நீங்க எத்தனை பில் இருக்கு, 1.5% இன்ட்ரெஸ்ட்னா அது எத்தனை பில் இருக்கோ அத்தனை பில்லோட மல்டிபிள் பண்ணி ஓவரால் அமௌண்ட் என்ன வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பேமெண்ட்டோட ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம பே பண்ண போறது இன்ட்ரெஸ்ட். இந்த லெட்ஜர் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்றோம் அப்படிங்கிற லெட்ஜர் முதல்ல நம்ம கிரியேட் பண்ணணும். எனக்கு இப்ப கால்குலேட்டர் வேண்டாம், அதனால நான் கால்குலேட்டரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் லெட்ஜரை கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கான லெட்ஜர் நேம் நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் Alt C கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிசிஎஸ் லேட் பேமெண்ட் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நம்ம அடுத்து பார்க்கும்போது இந்த லெட்ஜர் எதுக்காக கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அதுக்காக நான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு எக்ஸ்பென்ஸ் தான். அதனால என்ன பண்ணுங்க, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த டாக்ஸும் கிடையாது. ஸோ மற்ற டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. டைப் ஆஃப் பேமெண்ட்ல நம்ம இப்ப பே பண்றது வந்து இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்றோம். அதனால என்ன பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டை நீங்க என்டர் பண்ணிக்கணும். ஸோ அமௌண்ட் ஓவரால் வந்து 329 அப்படிங்கறத என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஓவரால் பில்லை வந்து நம்ம ஃபைல் பண்றோம். சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டைரக்டா கண்ட்ரோல் P கொடுத்துட்டு ப்ரிவ்யூ செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஓவரால் பில், ஸோ அந்த டீடைல்டோட நமக்கு வந்து என்ன ஆகும்னா சலான் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்றேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட லேட் ஃபீஸும் நான் கொடுத்துட்றேன். இதே வந்து நீங்க அடுத்த போட்ட டிரான்சாக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஜூன் மந்தோடது, அதுக்கு நம்ம பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நம்ம வந்து
மே மந்த் போடுறோம்னா அதை ஜூன்ல பே பண்ணணும். பே பண்ணாததுனால தான் நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆயிருக்கு. இதே நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா போகும்போது என்ன பண்ணணும்னா லேட் ஃபீஸும் நமக்கு ஃபைல் ஆகும். ஸோ அந்த லேட் ஃபீஸும் சேர்த்து நீங்க என்ன பண்ணணும்னா பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போட்டது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டாக்ஸ் பே பண்ண மாதிரி. சப்போஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி பே பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைலிங் மெத்தட் எப்படி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நார்மலா இப்போ நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்றோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஒரு சார்ட் இருக்கு. மொத்தம் நமக்கு 4 குவார்ட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த 4 குவார்ட்டர்ஸ்ல நம்ம என்ன பீரியட்குள்ள வரமோ அந்த பீரியட் பேஸ் பண்ணி அந்தந்த டேட்ல நம்ம ஃபைலிங் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல நீங்க வரீங்க அப்படின்னா ஏப்ரல் டு ஜூன். அப்போனா நீங்க என்ன பண்ணணும், அந்த டைம்குள்ள இருக்க டிரான்சாக்ஷனை 15th ஜூலைக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணணும். அதே ஜூலை டு செப்டம்பர் குவார்ட்டர்ல வருது அப்படின்னா 15th அக்டோபருக்குள்ள நம்ம ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். அதே ஜனவரி டு டிசம்பர் அப்படிங்கும் போது 15th ஜான்வரி டு மார்ச் அப்படின்னா 15th மே ஆஃப் த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். ஸோ இந்த குவார்ட்டர் படி நம்மளோட டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் குவார்ட்டர். ஓகேங்களா? ஜூலை டு செப்டம்பர்ல தான் நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம 15th அக்டோபருக்குள்ள ஃபைல் பண்ற மாதிரி நம்ம காட்டணும். ஸோ அந்த ஃபைலிங் ஆப்ஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிடுங்க. டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல டிசிஎஸ் ரிப்போர்ட்ஸ் போனீங்க அப்படின்னா சலான் ரீகன்சிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா நம்ம என்ன டேட்ல வந்து டிசிஎஸ் வந்து பே பண்ண மாதிரி கொடுத்துருந்தோமோ அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து மே மந்தோட குவார்ட்டர்ல இருக்கு, அடுத்து ஜூன்ல இருக்கு, எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நமக்கு வியூ ஆகுது இல்லைங்களா? இப்போ இதை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீகன்சல் பண்ண மாதிரி காட்டணும். ஸோ அதுக்கு என்ன பண்றதுன்னா ஒன்னு கண்ட்ரோல் ஆர் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ரீகன்சல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட்டை வந்து மாடிஃபை பண்றதுக்கான ஆப்ஷன் நமக்கு ஓபன் ஆகும். இப்போ எனக்கு இதுல நான் சலான் ஃபில் பண்ண டேட் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வேணும் அப்படின்னா அப்டேட் டீடைல்ஸ் ஆப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்டேட் டீடைல்ஸ் ஆப்ஷன் போயிட்டு என்ன குவார்ட்டர், அதாவது பீரியட் என்னங்கிறத கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஜூலைல இருந்து நமக்கான பீரியட் என்ன கொடுத்திருந்தாங்கன்னு பாருங்க, செப்டம்பர் வரைக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டூ டேட் வந்து செப்டம்பர் டேட்டா நான் கொடுத்துக்கிறேன். 30 செப்டம்பர். பேங்க் வந்து நம்ம இந்தியன் பேங்க் மூலியமா தான் செட்டில் பண்ண போறோம். அடுத்து நம்மளோட பிரான்ச் டீடைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிரான்ச் டீடைல்ஸ் கொடுத்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டி நகர் அப்படிங்கறத கொடுத்து டிஆர் நகர் அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். அதே போல நம்மளோட பிஎஸ்ஆர் கோட் இருந்துச்சு அப்படின்னா பிஎஸ்ஆர் கோட் கொடுத்துக்கலாம். அடுத்து பேங்க் சலான் டீடைல்ஸும் நீங்க ஃபில் பண்ணலாம். ஸோ நான் சலான் டீடைல்ஸும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன். என்ன டேட்ல அப்படிங்கறது கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பீரியட், அதாவது செகண்ட் குவார்ட்டர் பீரியட் அப்படிங்கும் போது நம்ம வந்து அக்டோபர் 15th பே பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 5th அக்டோபர் வந்து பே பண்ண மாதிரி நான் காட்டிடுறேன். சரிங்களா? சலான் டேட் வந்து 5th அக்டோபர் 23 கொடுத்துறேன். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க நம்பர் வந்துருச்சு, சலான் டேட்டும் நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இந்த டீடைல்ஸ்ல நீங்க ஏதாவது ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த டீடைல்ஸையும் நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்ல நான் டீடைல்ஸ் எதுவும் ஆல்டர் பண்ணல, செக்கோட டேட்டும் நம்பரும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணலாம். பிஎஸ்ஆர் கோட் வந்து 7 நியூமரிக் நம்பர் வேணும் அப்படிங்கிறதுனால நமக்கு வார்னிங் காட்டுது. இப்போ இதுல என்னோட செக் டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டீடைல்ஸும் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா செக் நம்பர் கொடுத்துருக்கேன் 01136. ஓகேங்களா? ரெண்டு பில்லும் இந்த நம்பர்ல கொடுத்துருக்கேன். டேட் வந்து நம்ம எப்போ பே பண்ண மாதிரினா சேம் டேட்டே தான், அக்டோபர் தான். ஸோ 5th அக்டோபர் அப்படிங்கறத கொடுத்துறேன். ஓகேங்களா? பிஎஸ்ஆர் நம்பர் வந்து நார்மலா 7 டிஜிட் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் 7 டிஜிட் நம்பரை கொடுத்துறேன். இதே நம்பர் தான் அடுத்தடுத்தது. சரிங்களா? இந்தியன் பேங்கே தான். அடுத்து இந்த சலான் நம்பருக்கு வந்துருங்க. 51011368 தான் சேம் டேட்டு. அதே நம்பர் தான் 123456 அடுத்தது 510137. இதுவும் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 5th தான். ஓகேங்களா? டிடி எடுத்தது 5th அக்டோபர் தான் கொடுத்துருங்க. அதே போல நான் என்ன பண்றேன் பிஎஸ்ஆர் கோட், இது வந்து உங்களோட ஒரிஜினல் டேட்டா போடுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாபிக்காக டம்மி நம்பர்ஸ் போட்டு நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களோட ஒரிஜினல் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வார்னிங் நமக்கு காட்டாது. எல்லா டீடைல்ஸும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணி ஃபைனலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஎஸ்ஆர் நம்பரும் சேஞ்ச் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பண்ணது ரீகன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான ரிப்போர்ட்டை நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க.
ஃபார்ம் 27 EQ போங்க. இதுல வந்து உங்களோட பீரியட் குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? Alt F2 குடுத்துட்டு நான் என்ன பண்றேன், 1st ஏப்ரல்ல இருந்து 31st மார்ச் வரைக்குமே வேணும் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துர்றேன். இதுல வந்து பாருங்க எனக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இன்க்ளூடட்ல வந்து பாருங்க பேமெண்ட் டீடைல்ஸ்ல இன்க்ளூட் இன் ரிட்டன்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2 கவுண்ட் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதே போல நம்ம ரீகன்சல் பண்ண கம்ப்ளீட் டேட்டாவும் ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து பாருங்க நம்ம லீஸ்க்காக பே பண்ணது, ஸ்கிராப்புக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், வெஹிக்கலுக்கு எவ்வளோ இருக்கு, பெனால்டி அமௌண்ட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மாதிரி உங்களோட டீடைல்ஸை நீங்க என்ன பண்ணலாம்னா ரீகன்சல் பண்ணியும் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ற ஆப்ஷனுக்கு போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, நார்மலா 27 EQ ஓபன் பண்ணீங்கன்னா இதுல வந்து பாருங்க சேவ் ரிட்டர்ன் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஷார்ட்கட் கீ வந்து பாத்தீங்க அப்படின்னா Alt B. இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை சேவ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. இல்ல நான் ஆல்டர் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து என்னென்ன ஆல்டர் பண்றீங்களோ அந்த ஆல்டர்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சேவ் பண்றேன். ஸோ நான் எஸ் கொடுத்துட்டேன். சேவ் பண்ணோன்னே எனக்கு சேவ் ஆயிடுச்சுங்களா. இப்போ இதுல வந்து பாருங்க ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன் புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. இதுல போய் என்டர் பண்ணீங்கன்னா நீங்க என்ன ரிட்டர்ன் பண்ணீங்களோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு என்ன டேட், ஃப்ரம் டேட் என்ன, டாக்ஸ் என்ன டைப், என்ன ஃபார்ம்ல இருந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸோட உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டாக்ஸ்ல போயிட்டு அந்த பீரியட் வைஸ் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஆப்ஷனும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எஸ்கேப் கொடுத்துட்டு உங்களோட ஃபார்ம் 27 EQ போயிடுங்க. இதுல நீங்க என்ன பீரியட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பீரியடை கொடுக்கலாம். ஸோ நான் 1st ஏப்ரல்ல இருந்து 31st மார்ச் வரைக்குமே வேணும். 31st மார்ச் கொடுத்துட்டேன்னா என்னோட கம்ப்ளீட் டேட்டா எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல உங்களோட லாங்குவேஜ் இந்த மாதிரி என்னென்னலாம் செட்டப் பண்ணணுமோ அதை எல்லா செட்டப்பும் பண்ணிக்கலாம். நமக்கு டாப்ல வந்து பாருங்க எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த ஆப்ஷனை நீங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணோன்னே எந்த லொகேஷன்ல போயிட்டு அது எக்ஸ்போர்ட் ஆகணும், அதாவது ஃபோல்டர் பாத் என்ன அப்படிங்கறது நமக்கு செட் பண்ணிருப்பாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் டிவைஸ் போயிடுறேன். டெஸ்க்டாப் சூஸ் பண்றேன். ஸோ டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிட்டு நான் என்டர் பண்றேன். ஃபைல் வந்து பாருங்க நமக்கு டெக்ஸ்ட் ஃபைலா வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இதை கொடுத்துருங்க. என்டர் பண்ணிட்டு என்ன டேட்ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படிங்கறது கொடுக்கலாம். ஸோ நான் எக்ஸ்போர்ட் பண்ற டேட் வந்து பாத்தீங்கன்னா 5th அக்டோபர்னு கொடுக்குறேன். 5th அக்டோபர் கொடுத்துட்டு என்னோட டேட் நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து ப்ரீவியஸ் டீடைல்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன் கேட்பாங்க. இதுல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா. நோ கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ இதுல நீங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நார்மலா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல எக்ஸ்போர்ட் ஆயிடும். இப்போ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். நான் என்னோட டெஸ்க்டாப் லொகேஷன் போறேன். இதுல வந்து பாருங்க ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா இந்த என்கிரிப்டட் ஃபார்மேட்ல நம்ம கொடுத்த டேட்டா எல்லாமே எனக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கும். இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணதை நம்ம இன்வாய்ஸா அதாவது டிசிஎஸ் பே பண்றோம் அப்படின்னா NSDL லாகின்ல போயிட்டு நீங்க இந்த டெக்ஸ்ட் ஃபைலை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைலிங் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் ரெஃபர் ஆயிடும். பிளஸ் வந்து நீங்க உங்க டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க போட்ட டிசிஎஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரீகன்சல் ஆப்ஷனும் பண்ண முடியும். ஈவன் அதை நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா எக்ஸ்போர்ட் பண்ண தேவைப்படுது அப்படின்னா அந்த ஆப்ஷனையும் இதே போல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டிசிஎஸ் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும் அப்படின்னா டிசிஎஸ் அவுட்ஸ்டாண்டிங் என்டர் பண்ணிங்கன்னா அதில் லெஜர் இருந்துச்சுன்னா நமக்கு ஷோ பண்ணி காட்டும். சப்போஸ் யாராவது வந்து பேன் கார்டு இல்லாத கஸ்டமர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு லெஜர் வித்தவுட் பேனை நீங்கள் என்டர் பண்ணிங்கனாலே போதும். அவங்களோட டீட்டெயில்ஸும் நமக்கு வியூ பண்ணி காமிச்சிருவாங்க. பேலன்ஸ் இருக்க இந்த எல்லா ரிப்போர்ட்ஸுமே எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட ப்ரீவியஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம். உங்கள் கம்பெனி டேட்டாவுக்கு இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்குது, அதை நான் டேலியில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா from the startingல இருந்து எண்டிங் வரலும் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுங்க. அதுல உங்க டேட்டாவோட இந்த டிரான்சாக்ஷன் மேட்ச் ஆகுது அப்படிங்கும் போது சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஒரிஜினல் டிரான்சாக்ஷன்ஸையும் நீங்க டேலியில மெயின்டைன் பண்ணிக்கலாம். டிசிஎஸ் போடும் போது வேற டாக்ஸ் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நீங்க பண்ற ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி இருக்கு அப்படிங்கும் போது நீங்க ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணிக்கலாம்.
பிளஸ் டிசிஎஸும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம நார்மலா என்ன பண்ணியிருக்கோம்னா, என் கம்பெனில எந்த டாக்ஸும் இல்லாம டிசிஎஸ் மட்டும் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். ஈவன் அது கூடவே நீங்க ஜிஎஸ்டி ஒர்க் பண்றதா இருந்தாலும் தாராளமா ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம்.